வலசை வலம். சென்னை கிறிஸ்துவ கல்லூரியின் உயிரியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஆனந்தி ரேச்சல் லிவிங்ஸ்டன் அவர்களுடன் நேர்முகம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். நீங்கள் வந்து மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் விலங்கியல் துறை பேராசிரியராக இருக்கீங்க அப்படின்னு தெரியும். ஆனால் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பறவைகள் நல ஆர்வலர். யூ ஆர் அ ரிசர்ச்சர். டீச்சிங் அப்படின்றதே ரொம்ப பொறுப்பான, ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணுற ஒரு ப்ரொஃபஷன். அப்படி இருக்கும்போது அதையும் தாண்டி இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணணும், பறவைகள் நலனுக்காக உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணணும் அப்படின்ற ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது? பறவைகள்னு சொல்லும் போது முதல்ல எனக்கு தோன்றது அதோட வாய்ஸ், அதோட பாட்டு. ஸோ சின்ன வயதுலேருந்தே நாங்கள் பிக்னிக்ஸ்லாம் போவோம். அதுக்கப்புறம் காலேஜ்லேருந்து ஃபீல்ட் விசிட்ஸ், ஸ்கூல்லேருந்து ஃபீல்ட் விசிட்ஸ். அப்போ வந்து சில பறவைகளை பார்க்கும் போது இது என்ன பறவையாக இருக்கும் என்ற ஒரு ஆர்வம் எனக்கு எப்பவுமே மனதில் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் கல்லூரி எல்லாம் முடித்து வரும்போது, இப்படி ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன் வரும்போது எனக்கு இன்னுமே நாங்கள் வந்து வெளியே அவுட்டிங்ஸ் போகும்போதோ இல்லை டூர்ஸ் போகும்போது எஸ்பெஷலி அப்போ வந்து ஒரு பைனாக்குலரை வச்சு என்ன பறவைன்றதை பார்க்கணும், அது என்னன்றதை அறிந்து கொள்ளணும் என்ற ஆர்வம் எப்பவுமே என்கிட்ட இருந்தது. ஸோ இப்போ கூட பார்க்கும்போது எந்த இடம் போனாலும், இப்போ ஒரு சும்மா ஒரு காக்கா, குருவி அதெல்லாம் வந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனால் ஒரு கால், எங்கேருந்தோ ஒரு கால் வருது, அப்போ அந்த கால் வந்து எதோட காலாக இருக்கும் என்றதை வந்து யோசிச்சு பார்த்தா எனக்கு தெரியாத பேர்டாக இருக்கலாம். இப்போ ஏஐனால நிறைய ஆப்ஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பேர்டுன்னு இருக்கு, மெர்லின் பேர்ட் ஐடி, பேர்ட் நெட், அந்த மாதிரிலாம் ஏஐ டூல்ஸ் இருக்கு. ஸோ அதில் வந்து இந்த என்ன பேர்டாக இருக்கும்னு நம்ம யோசிக்கும் போது அந்த இதை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி பார்த்தோம்னாக்கா கரெக்டாக அது என்ன பேர்டுன்றது அழகாக அது சொல்லிடும். ஸோ ஒரு இடத்துல அது ஈஸியாக அந்த லொக்கேஷனையும் மேப் பண்ணிடுது. ஜிபிஎஸ் டேகிங்கோட இருக்கிறதுனால கரெக்டாக அந்த லொக்கேஷன் அது மேப் பண்ணிடுது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன பேர்ட்ஸ் அந்த இடத்துல இருக்குதுன்றதை கரெக்டாக அது லிஸ்ட் பண்ணி கொடுத்துருது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு இவ்வளோ பேர்ட்ஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோமா அப்படின்ற ஒரு சந்தோஷமாக இருக்குது. டெய்லி ஹேபிட்டாகவே நான் வச்சுக்கிட்டேன். டெய்லி காலையில் அந்த ஆப் ஆன் பண்ணி வச்சுட்டு என்னென்ன பேர்ட்ஸ் அதில் ரெக்கார்ட் ஆயிருக்குன்றது மிட் டேல அதை எடுத்து பார்ப்பேன் நான். ஸோ அதில் பார்த்தா ஏதாவது ஒரு புதிய பேர்டு வந்திருக்குனாக்கா ஓகே, அது வந்து மைக்ரேட்டரி பேர்டாக இருக்குமோ, இல்லை வேற ஏதாவது புது பேர்டு நம்ம இடத்துக்கு வந்திருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுவேன். ஸோ சின்ன வயதுலேருந்தே இப்போ வரைக்கும் எனக்கு அதில் ஒரு ஆர்வம் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா எல்லாருக்குமே மனசில் இருக்கிற ஒரு ஆசை தான். ரெக்கார்ட் பண்ணி பார்த்துட்டு அதில் புதுசாக ஏதாவது இருந்தால் அது என்னவா இருக்கும், இது ஏதோ புதுசாக இருக்கே, இது புது பறவையா அப்படின்னு கண்டுபிடிப்பேன்னு சொன்னீங்க. இது வந்து ஒரு ஆர்வத்தினால எல்லாருமே ஒரு ஆர்வலராக செய்யலாம். பட் இதை பற்றி தான் ரிசர்ச் பண்ண போகிறோம், இதை பற்றி நிறைய கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு அது ரிசர்ச்சாக எப்போ மாறுச்சு? ரிசர்ச்சாக வந்து நான் விலங்கியல் துறையில் சேர்ந்த பிறகு தான். பிகாஸ் அப்போ தான் நான் அந்த பைனாக்குலர்லாம் வாங்கி டிஎஸ்எல்ஆர்லாம் வாங்கின பிறகு அப்போது நாங்கள் வந்து எப்போ வெக்கேஷன் கிடைக்குதோ ஒரு 2 or 3 டேஸ்னாலும் ஒரு பேர்டிங் போவோம். நானும் என் கணவரும், அவங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஸோ அதனால் நாங்கள் போகும்போது கண்டிப்பாக நாங்கள் இதெல்லாத்தையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் த வெட்லாண்ட்ஸ், இங்கே பள்ளிக்கரணை மாஷா இருக்கட்டும், ஏதாவது காலையிலேயே நாங்கள் கிளம்பி போயிடுவோம். போயிட்டு அது எல்லாத்தையும் விசிட் பண்ணி அங்கே இந்த பைனாக்குலரை வச்சு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுல சலிம் அலி புக் ஒன்று உண்டு, புக் ஆஃப் இந்தியன் பேர்ட்ஸ்னு உண்டு. ஸோ அந்த புக்ஸை தான் அதை நோட் பண்ணி வச்சுட்டு உடனே அந்த புக்கில் இருந்து இந்த பேர்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதை ஷேர் பண்ணுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர்டிங் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸு. யூஸ்வலி நான் வந்து ட்ராவல் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட இது என்னென்னா கீப் நோட்ஸ் இருக்குதுல்ல, அதில் வந்து என்னென்ன பேர்டு பார்க்குறேன்ட்டு நோட் பண்ணிகிட்டே வந்துட்டேன். ஒரு ஜேர்னல் மாதிரி ஐ கீப் ரைட்டிங். ஸோ இந்த பேர்டு இங்கே பார்த்தேன் அப்படின்னு பார்த்துறேன். இந்தியன் ரோலர்னாலும் பரவாயில்ல, எத்தனை பார்த்தேனும் நம்பர்லாம் ரொம்ப போட மாட்டேன். பேர்டில் மட்டும் நான் அப்லோட் பண்ணேன் நம்பர்ஸை. ட்ராவல் பண்ணும்போது எந்த ஊர்னாலும் சரி, நம்ம இங்கேருந்து சவுத் போகிறேனோ இல்லை நார்த் போகிறேனோ எங்கே போனாலும் சரி, ஆனால் எனக்கு அது ஒரு பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன், நல்ல ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொடைக்கானல் போனாலும் நான் வந்து அப்படியே வெளியே சும்மா உட்காந்து லிசன் டு த பேர்ட் கால். காலையிலேருந்தே அந்த கால்ஸ் வரும். ஓகே, இது டெய்லர் பேர்ட் வந்திருக்கு, இது மாதிரி பிளாக் பேர்ட் வந்திருக்கு, அந்த மாதிரி இப்போ வந்து நம்மளுக்கு இந்த ரெட் வென்டட் புல்புல் அங்கே இருக்குது, அந்த மாதிரி ஒன்று அதோட சவுண்ட் வச்சே எனக்கு வந்து இப்போ ஐ எம் ஏபிள் டு அனலைஸ் அண்ட் ஃபைண்ட் அவுட் லாட் ஆஃப் பேர்ட்ஸ். அது ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு. இன்னொன்று இந்த ரோசி ஸ்டார்லிங்ஸ் நான் சொன்னேன் ஒருக்கா, நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும் போது என் ஃப்ரெண்டுக்கு நான் ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், இந்த பாரு நான் இங்கே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன், நாங்களாம் அந்த பேர்டிங்கில் இருக்கிறதுனால நாங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஸோ அவள் சொல்வா, நான் இந்த பேர்டை பார்த்தேன், நீ பார்த்தியான்வா. இந்த ட்ராங் அந்த கருங்குருவி நம்ம பார்க்குறது, இந்த ரெட்டவால் குருவின்னு சொல்லுவாங்க, அந்த குருவி வந்து ரொம்ப காமனாக நம்ம பார்க்கலாம். ஆனால் ஒரு சீசன் இல்லைன்னா டிஃப்ரெண்ட் ஃபாரஸ்ட்குள்ளே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும். ராக்கெட் டெயில் ட்ராங்கோன்லாம் இருக்கும். ஸோ இன்னும் நான் அந்த ராக்கெட் டெயில் ட்ராங்கோவை நானாக பார்க்கல, அவள் சொல்லிட்டா அங்கே இருக்குதுன்ட்டு. ஆனால் எனக்கு அது ஒரு ஆர்வம், சரி நான் எப்படியாவது பார்க்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நேரமும் நான் அப்படியே போகும்போது அந்த எலக்ட்ரிக் லைன்லலாம் பார்த்துட்டே இருப்பேன், இது என்ன ட்ராங்கோ அப்படின்னு பார்த்துட்டேன். ஆனால் அதே போல் நான் பார்த்துட்டே வந்து ஏதாவது ஒன்று புதுசாக நான் பார்த்துருக்கேன்,
இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்ன உடனே என்னால் அதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னு உடனே அவளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். இமீடியட்டாக அவள் வந்து சொல்லிட்டு ஆனந்தி இதுதான் நீ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக ஷீல் சே. ஸோ அந்த லிஸ்ட்டு போட்டு இப்போ பார்த்தா என்னாலேயே நிறைய பேர்ட்ஸ் மோர் தென் 50 பேர்ட்ஸ் கிட்ட என்னால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஸோ எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். அண்ட் எவ்ரிடே என்னோட டியூட்டி என்னென்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே என்னென்ன பேர்ட்ஸ் இருக்குது, சத்தத்தை கேட்ட உடனே ஐடென்டிஃபை பண்ண முடியுது என்னால் அப்படின்றது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. மயிலை பார்த்து அதோட நடனம், த வே இட் அட்ராக்ட்ஸ் த ஃபீமேல்ஸ், அதெல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு ஜாய். அது ரொம்ப அழகாக ஒரு சின்ன ஒரு சவுண்டோட, அதோட வைப்ரேஷன் ஆஃப் த விங்ஸோட. நான் நினைக்கிறேன் எனக்கு சின்ன வயசுலேருந்தே எனக்கு பாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலே என்னோ தெரியல, மை இயர்ஸ் ஆர் மோர் டுவர்ட்ஸ் லிசனிங் டு மியூசிக் அப்படின்னு தான் எனக்கு தாட் இருக்குது. ஸோ அதனால் பேர்ட்ஸ் எஸ்பெஷலி குக்கூலாம் பார்த்தீங்கன்னா அதோட வாய்ஸ் வந்து அப்படியே ஒரு ஸ்கேல் அப்படி ஹை அப்படி போய் இருக்கும், ஒரு க்ரெஷண்டோ மாதிரி ரொம்ப அழகாக போயிட்டே இருக்கும். நான் ரசிப்பேன். சும்மா கத்துதுன்னு கூட யோசிக்கலாம் சில நேரம், பட் ரொம்ப அழகாக அதால் அவ்வளோ தூரம் கொண்டு போக முடியுதே அப்படின்ற ஒரு எப்பவுமே நான் அதை ரசித்தது உண்டு. பேர்ட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ். ஆனால் இந்த ஆப்ஸ் வந்து இப்போ வந்ததுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சிக்குள்ளே நான் மூழ்கி விட்டுருக்கேன்னு சொல்லலாம். ரிசர்ச் வந்து நீங்கள் ப்ரொஃபஸர் ஆனதுலேருந்தே பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்க. ஸோ அது சம்மந்தமாக நீங்கள் வந்து ஏதாவது ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் இல்லைன்னா அதை வச்சு தீசிஸ் பண்ணியிருக்கீங்களா? தீசிஸ் நான் பண்ணது கிடையாது. பட் என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்க வந்து ஷீ இஸ் ஒர்க்கிங் ஆன் பேர்ட்ஸ். அதனால என்னென்னா பேர்ட் கவுண்ட் பண்ணுறோம் நாங்கள். February 14th நாங்கள் அதை பேர்ட் கவுண்ட் பண்ணோம். ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணாங்க. ஸோ அந்த இதில் வந்து வி ஹவ் டன். சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு அந்த ஆர்வம் இருந்தது, அதை நீங்கள் தொடர்ந்து செய்கிறீங்க. காரணம் உங்கள் கணவருக்கும் அதே ஆர்வம் இருக்கிறதுனால அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. பட் பொதுவாக பெண்களுக்கு வந்து குடும்பம், அவங்களுடைய ப்ரொஃபஷன், இது ரெண்டும் பார்க்குறது அப்படின்றதே ரொம்ப கஷ்டமான வேலை. அப்படின்னும் போது உங்களை போல மற்ற பெண்கள் வந்து இந்த மாதிரி ஆராய்ச்சிக்கு வராங்களா? வராங்க மேடம், இப்போ வராங்க. என்னென்னா இப்போ அந்த விழிப்புணர்வு வந்து விட்டது. ஏன்னா பேர்ட்ஸை பற்றி நீ படிக்கும்போது நீ ரூமில் உட்காந்து படிக்க முடியாது. நீங்கள் கண்டிப்பாக அந்த ஃபீல்டுக்கு போய் தான் நீங்கள் படிக்கணும். ஆனால் அதில் வந்து நிறைய சிக்கல்கள், சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபோக்கஸ் பைனாக்குலர் இருக்கணும். அண்ட் டிஎஸ்எல்ஆர் நல்ல ஜூம் லென்ஸோட டிஎஸ்எல்ஆர் இருக்கணும். ஏன்னா பறவைகள் வந்து காடு, மேடு, ஹில்ஸ் எல்லாம் ஏறி தான் போய் தான் நீங்கள் வந்து ஏதாவது பேர்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி படிக்கணும்னா, ஒரு டைவர்சிட்டி ஸ்டடி பண்ணணும்னா அது பண்ணணும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகுனாக்கா, அவங்க ஏறி போகும்போது அவங்களுக்கு ப்ரொடெக்ஷனும் இருக்கணும். ஸோ ஃபீல்ட் கைட்ஸ் இருப்பாங்க, ஆனால் பேரண்ட்ஸோட சப்போர்ட்டும் இருக்கணும் பிள்ளைங்களுக்கு. இப்போ வந்து பேரண்ட்ஸும் சில நேரம் வந்து பிள்ளைங்களோடய போகிறாங்க. ஸோ ஃபீல்டு விசிட்டுக்கு ரொம்ப அவங்களும் ஆதரிச்சு அவங்க பிள்ளைங்க முன்னேறி வரணும், அவளுக்கு அந்த ஃபீல்ட் தான் இன்ட்ரெஸ்ட்னாக்கா அவளோடய நம்ம ட்ராவல் பண்ணணுன்ற பேரண்ட்ஸும் இருக்காங்க. அஜைல் பேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க யூஸ்வலி பேர்ட்ஸை. ஸோ ஸ்லைட் சவுண்ட் வந்த உடனே அது வந்து மூவ் பண்ணிடும். ஸோ அதனால் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் நல்ல ஜூம் லென்ஸோட கேமராவோட போனாக்கா கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி என்ன பேர்டுன்றதை கரெக்டாக பார்த்து ஐடென்டிஃபை பண்ண முடியுது. நீங்கள் சொன்னீங்க நிறைய பெண்கள் வந்து ஆராய்ச்சிக்கு முன் வராங்க, அப்பா அம்மா வந்து அதுக்கு வந்து உறுதுணையாக இருக்கிறாங்க, குடும்பம், கணவர் எல்லாருமே அதுக்கு உறுதுணையாக இருக்கிறாங்க, அதுக்கான அவேர்னஸ் வந்துருச்சுன்னு சொன்னீங்க. என்னதான் எல்லாரும் உறுதுணையாக இருந்தாலும் அதில் நிறைய சவால்கள் இருக்கு இல்லையா? ரிசர்ச்னும் போது வந்து அது வந்து டைம் பவுண்டாக இருக்காது. நம்ம இப்போ காலேஜ் ஒர்க்கு, டீச்சிங்க்கு போகிறோம் அப்படின்னா காலையில் போனால் ஈவினிங் வந்துடலாம், பிளான் பண்ணிக்கலாம், இதான் நடக்கும், இன்னைக்கு இத்தனை அவர் தான் நமக்கு டீச் பண்ணணும், இதுதான் டீச் பண்ணணும், அதெல்லாம் பிளான் பண்ணலாம், ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் ரிசர்ச் அப்படின்னும் போது அந்த மாதிரி இருக்காது இல்லையா? லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்கும், அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய விஷயங்கள் அங்கே நம்ம செய்ய வேண்டி இருக்கும், இதுக்கெல்லாம் தயாராக இருக்கணும். ஸோ இப்படி என்னென்ன சவால்கள்லாம் இருக்குது ஆராய்ச்சிக்கு போகிற பெண்களுக்கு? அதான் நீங்கள் சொல்கிறது பிரகாரம் இந்த 9 to 5 எல்லா வேலையும் முடியும்னு எந்த ரிசர்ச்சரும் ஃபார் தட் மேட்டர், இவங்க ஃபீல்டுக்கு போகிறவங்க மட்டும் கிடையாது, எந்த பிஹெச்டி ஸ்காலரோ இல்லை யார் என்ன ரிசர்ச் பண்ணுறவங்கனாலும் அவங்க கண்டிப்பாக ஃபுல் டைம் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஏன்னா சில சாம்பிள்ஸை வந்து ஓவர் நைட்டில் தான் அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் அந்த ஆராய்ச்சி பண்ணுற நாட்களில் வந்து அவங்க விழித்திருந்து அவங்க பார்க்க வேண்டியது தான். ஸோ அதே போல் தான் அவங்க ஃபீல்டு விசிட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு என்ன சேலஞ்சஸ்னால், உட்கார்ந்த இடத்துல அவங்களுக்கு எல்லாத்தையும் பார்க்க முடியாது ஒரே இடத்துல. அவங்க கொஞ்சம் தூரம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு உடைகள் இருக்கணும், ஏன்னா அதுக்கும் அவங்க செலவு பண்ணணும். ப்ளஸ் அவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி நல்ல பைனாக்குலர்ஸ் இருக்கணும், டென்ட்ஸ் இருக்கணும். சில நேரம் என்ன ஆகுனா நைட் பேர்ட்ஸ், இப்போ அந்த மாதிரி பேர்ட்ஸ், நைட் ஜார், அந்த மாதிரி பேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் வந்து நீங்கள் இருந்து உட்காந்து அதை அப்சர்வ் பண்ணணும். இன்னொன்று அந்த நெஸ்டிங் பிஹேவியர் இன் பேர்ட்ஸ் பார்க்கும்போது பார்த்துக்கிட்டே இருக்கணும். உட்காந்து காடை பார்க்குறோம் இல்லையா, அதெல்லாம் ஒரு கேஜ்குள்ளே வச்சு அதோட பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது கூட அங்கே உட்காந்து ஒரே இடத்துல அப்படியே ஸ்டாச்சு மாதிரி உட்காந்து இருந்து ஒன்னொன்னா அப்சர்வ் பண்ணி நோட் பண்ணாதான் முடியும். ஸோ அதே போல் ஃபீல்டு
ஃபீல்டுக்கு வரும்போது கூட அவங்க ஒவ்வொரு டீட்டெயில்ஸையும் நுண்ணியமாக அறியணும். அது வந்து ஒரு ஆகாரத்தை எடுக்க போகுதா, இல்லை அது எவ்வளோ தூரம் பறக்குது, எல்லாத்தையும் அதோட இறகுகள் எப்படி இருக்குது, எப்படி விரிக்குது, ஒன்னொன்னா அவங்க வந்து அனலைஸ் பண்ணி அவங்க பார்க்கணும். அப்புறம் எந்த ஸ்பீஷீஸ்ன்றது ரொம்ப நுண்ணியமாக ஆராய்ச்சி பண்ணணும். ஏன்னா ஒரு 2 பறவைகள் பார்க்கும்போது 2 ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த இதையும் அவங்க வந்து நுண்ணியமாக ஆராய்ச்சி பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து டைம் ஆகும். ஸோ ஃபீல்டுக்கு போயிட்டாங்கனாக்கா நம்ம வந்து இந்த நேரத்துக்குள்ள அவங்க வருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. மற்றபடி அவங்களுக்கு ஏற்ற கைட்ஸும் இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி. ஏன்னா அங்கே பாம்புகள் இருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற வண்ணமாக விமன் அங்கே போகும்போது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ நீங்கள் வந்து பை ப்ரொஃபஷன் வந்து யூ ஆர் அ ப்ரொஃபஸர். அப்போது உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, இப்போ உங்கள் ஸ்டூடெண்ட்ஸினுடைய மத்தியில் வந்து இந்த ஆராய்ச்சிக்கான ஆர்வம் அவங்களுக்கு இருக்கா, இல்லை அவங்களுக்கு அந்த ஆர்வத்தை நீங்கள் எப்படி வர வைக்கிறீங்க மேம்? ஒரு சிலருக்கு நல்லாவே ஆர்வம் இருக்குது. ஸோ அவங்களே வந்து கேட்பாங்க, மேம் நான் இந்த மாதிரி பேர்ட்ஸில் வந்து ஒர்க் பண்ணணுன்னு பார்க்குறேன், ஸோ ஐட் லைக் டு கோ அண்ட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. சரி, அப்போது வந்து அதுக்கேற்ற வண்ணமாக ஒரு ப்ரோட்டோகால் கேட்டு என்ன பண்ண போறீங்க, எந்த டேஸ்க்குள்ள நீங்க இதை ஒர்க் பண்ண போறீங்கன்றதுல நாங்க சொல்லி தருவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க எழுதி கொண்டாந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற வண்ணமாக அவங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவங்க இது பண்ணுவாங்க. எப்படி நான் ஆர்வத்தை அவங்களுக்கு ஊட்டுவிக்கிறேன் என்றால், இந்த மாதிரி சில ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்றோம், செமினார்ஸ் கண்டக்ட் பண்றோம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் கொண்டு போகும்போது என்ன ஆகுதுனாக்கா, ஒரு சில பிள்ளைங்களுக்கு வந்து நம்மளும் அதே மாதிரி போய் பார்ப்போம், நம்மளும் அந்த மாதிரி ஃபீல்டில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பேர்ட்ஸ் வந்து எப்படி அதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம், அதோட கால்ஸ் வச்சு வேற என்னென்ன நம்ம அந்த பேர்ட்ஸ்லேருந்து ஆராய்ச்சி பண்ணுறோம். சரி, அதை வந்து வெறும் இந்த பேர்டு தான் அப்படின்ட்டு கிடையாது. சரி, அதில் என்ன இருக்குது, அது எதனால இந்த இடத்துக்கு வருது, அது எதனால இந்த மரத்தில் தான் ஏன் உட்காருது, ஏன் இந்த ஃப்ரூட்டை தான் சாப்பிடுது, ஆல் தோஸ் திங்ஸ் அவங்க வந்து பண்ணுறதுக்கு ஒரு ஆர்வமும் அவங்கக்கிட்ட தூண்டப்படுகிறது. ஆனால் மெயின் திங் அவங்க வச்சிருக்கணும்ன்றதுன்னா அவங்களுக்கு நல்ல கீன் சைட் இருக்கணும், ஷார்ப் இயர்ஸ். தே ஷுட் லிசன் டு த வாய்ஸ் ஆஃப் த பேர்ட் அண்ட் ஐடென்டிஃபை. இப்போ இருக்கிற சிலபஸில் இது ரிசர்ச்க்கான ஸ்கோப் இருக்கா மேம், இல்லை இது வந்து அவுட் ஆஃப் த வே அபார்ட் ஃப்ரம் மை ஸ்டடீஸ் நான் தனியாக தான் பண்ணணும் அப்படின்ற சூழ்நிலை தான் இருக்கா, இல்லை வந்து நம்மளுடைய பாடத்திட்டமே வந்து அதுக்கு ஒத்துழைக்குதா? பாடத்திட்டத்திலேயே நாங்கள் வச்சுருக்கோம். பயோடைவர்சிட்டின்னு ஒரு பேப்பர் இருக்குது. ஸோ அந்த பேப்பரில் வந்து நம்ம பேர்ட்ஸ் மட்டும் கிடையாது, ஊரும் பிராணிகள் எல்லாத்தையும், நம்ம வெர்டிபிரேட்ஸாக இருக்கட்டும், இன்வெர்டிபிரேட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தை பற்றியும் நம்ம அதில் படிக்கிறோம். இட்ஸ் அ வெரைட்டி. ஸோ அதை வச்சு அவங்க வந்து ஒவ்வொரு இடங்களுக்கு நாங்கள் ஃபீல்டு கூட அனுப்புவோம். அனுப்பி என்னென்ன இருக்குதுன்றதை பார்த்துட்டு வாங்கன்றது. அதுக்கப்புறம் பேர்ட் வாக்ஸ் கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ அது எல்லாமே அதில் அடங்கியிருக்கு. நேச்சர் வாக்ஸ், ஆக்சுவலி ஸ்கூல்ஸ்லாம் கூட இப்போல்லாம் நேச்சர் வாக்ஸ்லாம் இருக்குது. ஸோ தட் அந்த பிள்ளைங்களை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க பார்க்குறாங்க என்னென்ன இருக்குதுன்றதை பார்த்து படிக்கிறாங்க. கிளாஸ் ரூம் டீச்சிங் இல்லாமல் அதுவும் இருக்குது. ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக வி டூ தட். வி ஹேவ் பேப்பர்ஸ். பறவைகள் அப்படின்னா நம்ம தவிர்க்க முடியாது, பறவைகள் வந்து இடம்பெயர்றது, வலசை வர்றது. பெரும்பாலும் உங்களுடைய ஆராய்ச்சிகள் வந்து அதை பற்றியும் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த பறவைகள் பொதுவாக ஏன் இடம்பெயர்றாங்க? மற்ற விலங்குகளுக்கெல்லாம் இல்லாத ஒரு தனித்துவமாக இந்த பறவைகளுக்கு மட்டும் இந்த இடம்பெயர்ற குணம் ஏன் இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து இனப்பெருக்கம். நம்பர் 2 வந்து உணவு, இறை தேடி போகிறது. சில நேரம் என்ன ஆகும்னாக்கா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வரும்போது அதுக்கு தெரியும் இந்த சீசன்ல அங்கே இருக்கும். ஸோ பறவைகள் முக்கியமாக என்ன சாப்பிடும்? பூச்சிகள், விதைகள், அதெல்லாத்தையும் சாப்பிடும். ஸோ நம்ம வந்து மற்ற வாட்டர் பேர்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஷோர் ஏரியாஸ்க்கு போகும். ஷோர் ஏரியாஸில் போகும்போது என்ன ஆகும்னா, அங்கே வந்து சின்ன சின்ன நத்தைகள் இருக்கும், சின்ன கிளாம்ஸ் இருக்கும், சின்ன ஃபிஷ் இருக்கும். சரௌண்டிங் ஏரியாஸில் என்னென்ன பூச்சி வகைகள் இல்லை உயிரினங்கள் இருக்கிறதோ அதை வந்து சாப்பிட்றதுக்காக அங்கே வரும். ஸோ அதுக்கு தெரியும் அந்த இடத்துல அது இருக்கும். ஸோ அது எவ்ரி இயர் அது அங்கே மைக்ரேட் பண்ணி வரனால அதுகளுக்கு தெரியும் அந்த இடத்துல அது இருக்கும். ஸோ பருவகால மாற்றங்கள் அது வந்து நம்ம கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்கிறோம். இன்னொன்று வந்து கிளைமேட் சேஞ்ச்னால என்ன ஆகும்னாக்கா, ஒரு இடத்துல வந்து லைக் ரொம்ப வின்டராக இருக்கும் போது என்ன ஆகுனா அதால் அந்த இடத்த தாங்கிக்க முடியாது. ஸோ அதனால் இன்னொரு இடத்துல கொஞ்சம் கிளைமேட் பெட்டராக இருக்குது, ஓகே இங்கே ரொம்ப கோல்டாக இல்லை என்ற நேரத்தில் அந்த இடத்துக்கு அது வந்து வருது. ஸோ மெயினாக இனப்பெருக்கம், உணவு, பருவநிலை மாற்றம் இதெல்லாம் தான் அதுகளுக்கு இடம்பெயர்கின்றன. இப்போ நீங்கள் முதலில் சொன்ன காரணத்தில் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இனப்பெருக்கத்துக்காக பறவைகள் வந்து ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் வருது அப்படின்னா அந்த இடத்துலையே குஞ்சுகளை பொறிச்சு அந்த குஞ்சுகளை வளர்த்துட்டு அது வந்து மறுபடியும் பழைய இடத்துக்கு போயிடுமா? அப்படின்னா அந்த குஞ்சுகள் அப்போ எங்கே அது இனப்பெருக்கம் பண்ண வந்துச்சோ அந்த இடத்துல அந்த குஞ்சுகள் இருக்குமா, இல்லை அம்மாவோட அதுங்களுக்கு திரும்பி அவ்வளோ தூரம் போகிறதுக்கு தெரியுமா? நீங்கள் ஒரு நல்ல கேள்வி கேட்குறீங்க. அதில் என்ன ஆகுனாக்கா, பறவைகள் வந்து ப்ரீடிங் கிரவுண்ட்ஸ்க்காக வராங்க. அப்படி வரும்போது என்ன ஆகுனாக்கா, முட்டை எடுது, இது ஒரு 2 to 3 months ஆகலாம், 4 to 6
6 months கூட ஆகலாம், 1 year கூட ஆகலாம். ஸோ அந்த டைமில் என்ன ஆகும்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு அது வந்து அதோட அக்காமடேஷனை தான் பார்க்கும். எப்படி நம்ம இந்த இடத்துல இருந்தால் நம்ம குஞ்சுகளை பொறிக்க வைக்க முடியுமா, நம்மளுக்கு சேஃபாக. ஏன்னா அது அங்கே வந்து ரெசிடென்ட் பேர்ட்ஸ்னும் பேர்ட்ஸ் இருக்கும், அதாவது அந்த இடத்துலையே உள்ள பேர்ட்ஸு. சரியா, இப்போ அந்த பேர்ட்ஸ் என்ன பண்ணும், அதுகளுக்கு ஒரு என்ன ஒரு விளையாட்டா என்னன்னு தெரியல, இந்த காகம், ட்ரீப்பை, பேப்லர்ஸ் இதெல்லாம் என்னென்னா உடனே கிச்சு கிச்சு ஒரே சத்தம் போட்டு அந்த இடத்துலேருந்து அதை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கே இருக்கும். ஏதோ ஒன்று புதுசு வந்திருக்கு அப்படின்ட்டு பார்த்துட்டே இருக்கும். ஸோ அப்போ அது என்ன பண்ணுனாக்கா, அது நெஸ்டிங் பிஹேவியர் டைமில் என்ன ஆகுனா இது யோசிக்கும், இந்த இடத்துல நம்ம வந்து கூடு வச்சா சேஃபா, இதை வந்து மற்ற எந்த பேர்டும் தாக்கல் பண்ணாது அப்படின்னு சொல்லி அதை யோசிச்சு அந்த இடத்துல அது முட்டை போட்டு அந்த குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சு வந்து அந்த இடத்துக்கு அடாப்ட் பண்ணுறதுக்கும் அது பார்க்கும். இன்னொன்று அந்த குஞ்சு வந்து அங்கிருந்து ஓரளவுக்கு அது பறந்து போன பிறகுதான் தாய் பறவை வந்து அந்த இடத்த விட்டு போகுதுன்ட்டும் அப்படியும் இருக்குது, ரெஃபரன்சஸ் இருக்குது, ரிசர்ச் பேப்பர்ஸ் இருக்குது அதில். ஸோ அந்த மாதிரியும் அது பண்ணுது. நல்ல குஞ்சு பொறிச்சு கொஞ்சம் வளர்ந்து அதால் தன்னாலேயே மேனேஜ் பண்ண முடிகிற ஸ்டேஜையும் பார்த்துட்டு அப்புறம் ப்ரிடேட்டர்ஸ் நம்மளும் நிறைய இதுலலாம் பார்த்துருப்போம்ல, பாம்பு ஏறி போய் அந்த முட்டையெல்லாம் எடுக்கிற மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரிலாம் கூட நிறைய ப்ரிடேட்டர்ஸ் இருக்கலாம். ஸோ அதெல்லாத்தையும் தாண்டி மீறி அந்த குஞ்சு சர்வைவ் பண்ணி அதுவும் போன பிறகு தான் இந்த தாய் வந்து இந்த இடத்த விட்டது போகுது. இப்போ நீங்கள் இது சொல்லும்போது எனக்கு இன்னொரு சந்தேகம் வருது. பல கண்டங்கள் தாண்டி எல்லாம் பறவைகள் இந்த மாதிரி இனப்பெருக்கத்துக்காக இடம்பெயர்ந்து வருதுன்னும் போது அப்போ அந்த குஞ்சுகள் வந்து சர்வைவாக கத்துக்கிற வரைக்கும் அம்மா பறவை இங்க இருக்கு, பட் திரும்பி அது வந்து அதோடைய பழைய இடத்துக்கே போயிடும். ஏன்னா பல பறவைகள் இங்க இடம்பெயர்ந்து வர பறவைகள் நம்ம நாட்டுக்கான பறவைகளே கிடையாது, அவங்களுடைய வாழ்விடமே வேற கண்டமா இருக்கும், வேற ஒரு பருவநிலையா இருக்கும். அப்ப இந்த குஞ்சுகள் வந்து இங்கேயே சர்வைவ் ஆக முடியாது இல்லையா, கடைசி வரைக்கும் தன்னுடைய இடம் எது அப்படின்றத கண்டுபிடிச்சு அந்த குஞ்சுகள் எப்போ எப்படி போகும் திரும்ப. இது என்னன்னாக்கா அதுல நிறைய விதம் இருக்கு. ஒன்று வந்து ஜீன்ஸ் உள்ளேயே இருக்குது, மறுபணு இருக்குதுல்ல, அது ஒரு இது இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து விதின் இட் செல்ஃப். ஸோ பிஹேவியர் ஸ்டடீஸ் பண்ணுறவங்களாம் சொல்லுவாங்க அது அந்த இன்ஸ்டிங்க்ட் இருக்கனால அது வந்து போகுது. இன்னொன்று அந்த நேவிகேஷனல் இன்ஸ்டிங்க்ட் அது எல்லாமே அதுக்கு தெரியும். இன்னொன்று எக்ஸ்பீரியன்ஸ்டு பேர்ட்ஸ் இருக்கும். இப்போ நம்ம கூட நம்ம சிட்டியில் இருக்கும் போது கூட நம்ம வந்து ஒரு வி ஷேப்பில் பேர்ட்ஸ் போகிறத பார்ப்போம். சரியா, இப்போ என்ன ஆகுனாக்கா அதில் எக்ஸ்பீரியன்ஸ் பேர்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் அந்த லீடை, அதுக்கப்புறம் கூடவே அது மற்ற பறவைகள்லாம் பறக்கும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன பறவைகள் அது மாற்றிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட அது எடுத்து பேர்ட்ஸ் ஆஃப் த சேம் ஃபெதர் ஃப்ளாக் டுகெதர்னு இருக்கு இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி அழகாக அதுக்கு யூனிஃபார்மாக போயிடும். அம்மா கூடயும் போக வாய்ப்பு இருக்கு, இல்லை அதை மாதிரி அதே இனத்தை சேர்ந்த பறவைகள் நிறைய வந்து இங்கே இனப்பெருக்கம் பண்ணுறதுனால இந்த குஞ்சுகள் அதுக்கப்புறம் இந்த அம்மா பறவைகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கூட திரும்பி அவங்களோட இடத்துக்கு போக வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் ரெண்டாவது விஷயம் காரணம்னு என்ன சொன்னீங்க அப்படின்னா உணவு தேடி வருவாங்க அந்த மாதிரி சொன்னீங்க. அப்போ உணவு தேடி வராங்க அப்படின்னும் பொழுது பொதுவாக பறவைகள் வந்து காட்டில் நிறைய இருக்கும், பட் ஏன் வந்து இந்த வெட்லாண்ட்ஸை தேடி தான் அந்த ஒரு குறிப்பிட்ட சீசனில் எதுக்காக பறவைகள் இடம்பெயரணும்? வெட்லாண்ட்ஸ் பறவைகள் நான் சொல்றது வந்து அந்த பறவைகள் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் ஹூ ஆர் ஓரியன்டட் டுவர்ட்ஸ் வெட்லாண்ட்ஸ், அதுக்கு தான் அதை சாப்பிட முடியும் இல்லையா. இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பேரோவை வந்து போய் ஒரு கிராப் கொடுத்தோம்னா அதுக்கு சாப்பிட கஷ்டம் தான். சரி, அது சீட்ஸ் இந்த மாதிரிலாம் சாப்பிடும். ஸோ அது கஷ்டம் தான். அந்த வெட்லாண்ட் பேர்ட்ஸ் வந்து வெட்லாண்டில் தான் அது இருக்கும், அது ரெஸ்ட் பண்ணுறது அது எல்லாமே அதோட இதெல்லாம் இருக்கும். பட் பொதுவாக நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா பறவைகள் சரணாலயம் பார்த்தாலும் பெரும்பாலும் எல்லாமே வெட்லாண்ட்ஸை ஒட்டி தான் இருக்கு. அப்போ வெட்லாண்ட்ஸையே வந்து வாழ்விடமாக வச்சிருக்கிற பறவைகள் தான் அதிகம் வந்து இடம்பெயர்தா? அதான் ஓவர் வின்டரிங் ஆர் ரொம்ப மழை பெய்யுற காலத்தில் அது ட்ராவல் பண்ணி வந்துருச்சுனாக்கா இந்த இடத்துல கொஞ்ச நாள் இருந்துட்டு அது வந்து ஃபர்ஸ்டே தெரிஞ்சுக்கும் அதுக்கு இந்த இடத்துல இந்த இறை கிடைக்கும் என்று அதுக்கு தெரிஞ்சிச்சுன்னா. வெட்லாண்ட்ஸில் வந்து அங்குள்ள இறை வேற, ரொம்ப டீப் வாட்டர்ஸில் உள்ள இறை வேற இல்லை. ஸோ அதுக்கேற்ற வண்ணமாக அது அகாமடேட் பண்ணி அது வந்துடுது. மற்ற மைக்ரேட்டரி பேர்ட்ஸும் இருக்குது. இப்போ ஆர்டிக் டர்ன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப தூரம் அது பறத்து எல்லாம் வந்துட்டு தான் இருக்குது, அதுவும் வரும். மோஸ்ட்லி பறவைகள் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் பேர்ட்ஸ் தான் நம்ம சொல்ல முடியும். மற்றபடி டெரஸ்ட்ரியல் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் இருக்குது, அதாவது ஷார்ட் டிஸ்டன்ட். இப்போ பாரடைஸ் ஃப்ளை கேச்சர்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்க்ரப் ஜங்கிள்ஸ்குள்ளெல்லாம் இருக்கும். ஸோ அதுவும் வந்து ஒரு சீசனில் தான் வரும். ஆனால் அது வந்து ஒரு ஃபாரஸ்ட்லேருந்து இன்னொரு ஃபாரஸ்ட்டுக்கு மைக்ரேட் ஆயிடும். இந்தியாக்குள்ளேயே பண்ணது அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி பறவைகளும் இருக்குது நமக்கிட்ட. குக்கு கூட அவங்க சொல்கிறாங்க இட்ஸ் மைக்ரேட்டரி பேர்ட் தான் சொல்கிறாங்க. நீங்கள் மூணாவது காரணமாக சொன்னது வந்து பருவநிலை மாற்றத்தினால வந்து வரும்னு சொல்கிறீங்க. ரொம்ப மழை அதிகமாக இருக்கிற நேரம் இல்லைன்னா ரொம்ப வின்டர் சமயத்தில் வந்து அது கொஞ்சம் மாடரேட்டான இடங்களை நோக்கி வரும் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த சீசனுக்கு இல்லை அந்த தட்பவெட்பத்துக்கு வாழாது, பழகி தானே இருக்கும். பொதுவாகவே எவல்யூஷனுடைய கான்செப்டே அதுதானே. எந்த இடத்துல அந்த உயிரினம் வந்து வளருதோ வாழுதோ அந்த தட்பவெட்பத்துக்கு தன்னை எப்போவுமே மாடிஃபை பண்ணிக்கிட்டு தான் அது வாழும். ஸோ ஏன் பறவைகள் மட்டும் மற்ற விலங்குகளை அந்த மாதிரி பண்ணி நம்ம பார்க்கறதில்ல? அதிகபட்சம் இடம் மாறுதுன்னா உணவோ தண்ணியோ
தேடி சில கிலோமீட்டர் வரும். ஆனா இப்படி பல கிலோமீட்டர் வந்து இந்த பருவநிலைக்காக வந்து மாறி வருது அப்படின்னும் போது ஏன் அந்த ஒரு அடாப்டபிலிட்டி அந்த பறவைகளுக்கு இல்லையா? அடாப்டபிலிட்டி ஒரு காரணம். நீங்க சொல்றது அடாப்டபிலிட்டி பறவைகளுக்கு ஓவர் பீரியட் ஆஃப் இயர்ஸ். இப்போ நம்ம பார்த்தோம்னா டார்வின்ஸ் எவல்யூஷன் ஒன்று இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சீட் ஈட்டிங் பேர்ட்ஸ் இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் பீக் அடாப்டேஷன். அதாவது ஒரு இடத்துல அது போயிடுச்சு, அதுக்கு ஏற்ற வண்ணமாக அதை அடாப்ட் பண்ணுது. ஒன்று வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிடுது, ஒன்று வந்து இன்செக்டிவோரஸ் ஆயிடுது, ஒன்று வந்து சீட்ஸை சாப்பிடுது. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பீக் அடாப்டேஷனும் ஆகி போயிடுச்சு. அதில் வந்து ஒரு புது ஸ்பீஷீஸே இவால்வ் ஆயிடுது. அதுதான் அடாப்டேஷன் லீட்ஸ் டு நியூ ஸ்பீஷீஸ். ஸோ என்ன ஆகுதுன்னா, இப்போ இந்த பறவைகள் வந்து கிளைமேட் சேஞ்ச்னால அடாப்ட் ஆகுது. பட் என்னன்னா சில நேரம் வந்து அதுகள் நேவிகேட் பண்றது கூட, இப்போ ரொம்ப காத்து இருந்ததுன்னா அதால பறக்க முடியாது. ஸோ அந்த சிச்சுவேஷன்ல என்ன ஆகும்னா, அந்த பர்டிகுலர் ஸ்டேஜ்லயே இறை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால பறவைகளுடைய பாப்புலேஷன் குறையலாம், அதுவும் நடக்கும். இன்னொன்று ரொம்ப காத்து இருக்கும் போது அதால டிராவல் பண்ணவும் முடியாது. ஸோ நேச்சுரலி என்ன ஆகும், அந்த ஏரியால அதுக்கு மற்ற பிரிடேட்டர்ஸும் வந்துருவாங்க நிறைய. ஏன்னா அது அந்த இனத்துல உள்ளதே நிறையவும் இருக்கலாம். அப்போ சாப்பாடுக்கு தட்டுப்பாடு வரலாம். ஸோ கிளைமேட் சேஞ்ச்னால அதுவும் ஏற்படும். அப்போ வந்து கிளைமேட் சேஞ்ச்னால எல்லாமே பாதிக்கப்படுது. டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் அந்த இடத்துல இருக்குது. ஸோ அந்த பேர்ட்ஸ் அங்கே இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இறை பற்றாக்குறையும் வந்துடுது. ஸோ அது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் மாதிரி ஆயிடுது. ஸோ அது வந்து அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி போகும்போது அங்கே பெட்டர் ஆப்ஷன் இருக்கும் போது அந்த இடத்துல ஃபுட்டு மற்றபடி அதுக்கு ப்ரீடிங் கிரவுண்ட்ஸ் எல்லாம் அதுக்கு நல்லபடியாக அமையும் போது அது அந்த இடத்துக்கு மாறி போயிடுது. இப்போ அங்கே வந்து உணவு பற்றாக்குறை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ரொம்ப வின்டர் இருக்கும்போது உணவு பற்றாக்குறை ஏற்படுதுன்னு சொல்லி வேற ஒரு இடத்த தேடி அந்த பறவைகள் வருதுன்னா, அந்த இடத்துல ஏற்கனவே பல பறவைகள் காமனான பேர்ட்ஸ் அந்த ஏரியாக்கான பேர்ட்ஸ் இருக்கும்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ இடம்பெயர்ந்து வந்து ஆயிரக்கணக்கில் பறவைகள் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வரும்போது அங்கே வந்து ஒரு உணவு தட்டுப்பாடு வராதா? ரெகுலராக இங்கே வசிக்கிற பேர்ட்ஸ் வந்து அதை எப்படி எதிர்கொள்கிறாங்க? சீசனல் ஃப்ரூட்ஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சம்மர் சீசன் இப்போ வந்து நம்மளுக்கு மாம்பழம், பலாப்பழம் இதெல்லாம் தான் வரும். சரியா? எல்லா பேர்ட்ஸும் அதை சாப்பிடுவோம்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இதுக வந்து அங்கே மாம்பழம்லாம் சாப்பிட்டு தான் இருக்கலாம், இங்கே வரலாம். மற்ற பேர்ட்ஸ் வந்து அதை சாப்பிடணும்னு நம்ம சொல்ல முடியாது. நேட்டிவ் பேர்ட்ஸ் வந்து எல்லா நாளும் அங்கே என்னென்ன கிடைக்குதோ, இறை கிடைக்குதோ, சின்ன புழுக்கள் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் அது தாராளமாக சாப்பிடும். சில பேர்ட்ஸ் வந்து கீழே ஃப்ளோர் ஆஃப் த கிரவுண்ட், அதாவது அந்த லீஃப் லிட்டர்லேருந்து இருக்கிற புழு பூச்சிகளை தான் சாப்பிடும். ஸோ அந்த ரெசிடென்ட் பேர்ட் வந்து கண்டிப்பாக இந்த பழத்தை தான் சாப்பிடும் நம்ம சொல்ல முடியாது. இப்போ காகம் பார்த்தீங்கன்னாக்கா, காகம் இஸ் அ ஸ்கேவெஞ்சர். அது வந்து என்னன்னாலும் சாப்பிடும். அது அழுகி போன ரேட்டோ ரேபிட்டோ என்னன்னாலும் அது சாப்பிடும். ஸோ அதனால் இந்த பேர்ட்ஸ் வந்து பெக்யூலியராக இருக்கும். அதுகளுக்கு ஏற்ற ஃப்ரூட் ட்ரீஸ் இந்த இடத்துல இந்த சீசனில் இருக்கும் போது இட் கேன் கம் அண்ட் ஃபீட் ஆன் இட். ஸோ அதனால் ரொம்ப தட்டுப்பாடு வராது. சண்டே ரெசிடென்ட் பேர்ட்ஸ் அதை இருக்க விடாது அந்த இடத்துல. அதாவது ஒன்றும் இல்லை, அதோட ஹேபிட்டட் போயிருதேன்னு தான் பார்க்குதே ஒழிய ஃபீடிங் இதில் ரொம்ப போராட்டங்கள் கிடையாது. இன்னொன்று மைக்ரேட் பண்ணி வரது வந்து ரொம்ப கூட்டமாக வரதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரோசி ஸ்டார்லிங்லாம் சொல்லுவாங்க பேர்ட்ஸ், அதெல்லாம் மட்டும்தான் அப்படி மைக்ரேட்டாக குரூப்பாக வரும். மற்றபடி இந்த இப்போ ஃப்ளெமிங்கோஸ் எல்லாம் வந்து வருது இல்லையா, அந்த டைமில் வந்து நல்ல இறை இங்கே இருக்குது. ஏன்னா அவங்கள ஷாலோ ஃபீடர்ஸ் அப்படியே ஃபீட் பண்ணுவாங்க. ட்ரெயினர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதோட பீக் வந்து ஒரு மாதிரி வளைஞ்சிருக்கும். ஸோ அந்த தண்ணியிலேயே இருந்து அந்த குட்டி ஆர்கானிசம்ஸை தான் சாப்பிடும். தண்ணி லெவலும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா வாட்டர் லெவல் ஹையாக இருந்துக்கும் போது ப்ரே அதுகளுக்கு கிடைக்காது இல்லையா. ஸோ அதனால் இங்கே வரும்போது அதுகளுக்கு வசதியாக இருக்கும். பொதுவாக இந்த இடம்பெயர்ற பறவைகள்லாம் எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் பறக்கும் மேம்? அதாவது ஒரு லிமிட் இருக்கா? லிமிட்னு சொல்ல முடியாது. மேக்ஸிமம் கிலோமீட்டர்ஸ் பறக்கிற பறவை வந்து ஆர்டிக் டர்ன் 71,000 கிலோமீட்டர்ஸ் பறக்குது. ஆர்டிக் டு அண்டார்டிக் அண்ட் பேக். அப்போ பூமியவே ஆல்மோஸ்ட் ஒரு ரவுண்ட் வந்து போயிடுது. அதே போல ரூபி த்ரோட்டட் ஹம்மிங் பேர்டுன்னு ஒன்று இருக்கு. ஹம்மிங் பேர்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது 800 to 965 கிலோமீட்டர்ஸ் நான் ஸ்டாப் ஓவர் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ பறக்கும். அண்ட் தென் அமூர் ஃபால்கன் இன்னொன்று ஒன்று இருக்குது, 35,000 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் சைனா டு சவுத் ஆஃப்ரிக்கா. சைபீரியன் கிரெயின் இது ரொம்ப காமனாக நம்மளுக்கு நிறைய இடத்துல பார்ப்போம், நம்ம பேப்பர்ஸில் கூட அப்பப்போ வரும். அது வந்து 4,800 to 6,400 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுது ஃப்ரம் சைபீரியா டு இந்தியா. வாப்லர்ஸும் இருக்குது. அது வந்து ப்ரீடிங் அண்ட் வின்டரிங் கிரவுண்ட்ஸ்க்காக இங்கே வருது. 3,200 to 4,800 கிலோமீட்டர்ஸ். ஸோ இந்த 5 பேர்ட்ஸு நான் சொன்னது இந்த மாதிரி ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி வருது. இத்தனை கிலோமீட்டர்கள் பறக்கும் பொழுது வழியில் வந்து அதெல்லாம் ரெஸ்ட் எடுக்குமா, இல்லை உணவு சாப்பிடுமா, தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா பறக்குமா? அது எப்படி? உடம்புல நம்மளுக்கே வந்து வி ஹேவ் கார்போஹைட்ரேட்ஸ், புரத சத்து இருக்கு, கொழுப்பு சத்து இருக்கு. இப்போ நம்ம கொழுப்பு சத்துக்கு என்ன வேலை? கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் கூட சேர்ந்து
ஃபேட்ஸாக அக்யூமுலேட் ஆயிருது பாடி, அடிப்போஸ் டிஷ்யூன்லாம் சொல்லுவாங்க, அதில் வந்து அது ஃபேட்ஸாக அப்சர்வ் ஆயிருக்கு. பறவைகளுக்கும் இருக்குது. என்னன்னா அதுகளோட மெட்டபாலிக் ரேட்டும் ஹையாக இருக்குது. ஏன்னா பறக்கும் போது அதுக்கு எனர்ஜி வேணும், நம்ம பேசும்போது நம்மளுக்கு எனர்ஜி தேவைப்படுது அல்லவா, அதே போல் பறவைகளுக்கும் தேவைப்படும். அப்போ என்ன ஆகும்னா இந்த ஃபுட் ரிசர்வ்ஸாக ஸ்டோர் ஆகிக்குது உடம்புல. சரியா? இப்போ அது என்ன ஆகும்னா ஸ்டாப் ஓவர் சைட்ஸ்ன்னு சில இடங்கள் இருக்குது. அந்த இடங்கள்ல வந்து அதாவது அது வந்து ஒரு புல்தரையாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு மரமாக இருக்கலாம், ஒரு ஈரப்பத உள்ள இடமா இருக்கலாம். ஸோ அந்த இடங்கள்லாம் அது என்ன ஆகும்னாக்கா இருந்து அதுக்கு தேவையான என்னென்ன உணவுகள் தேவையோ அதுக்கேற்ற வண்ணமாக அதில் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கும். ஸோ ஸ்டாப் ஓவர் சைட்ஸ் அதை டைம் வென் தே கேன் ரெஸ்ட், அது ஃபுட்டும் அந்த இடத்துல எடுத்துக்கும். ஏன்னா அதுதான் ஃபியூவல். அதுக்கு தூர இதாக பறந்து வரும்போது இந்த மாதிரி இடங்கள்ல அது பார்க் பண்ணும். அதர்வைஸ் அந்த மாதிரி இடங்கள்ல அது அமர்ந்துக்கும், இல்லைன்னா ஸ்டாப் ஓவர் சைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அடுத்தது ஃபேட் ரிசர்வ். நான் சொன்னது ஃபேட் ரிசர்வ் வந்து அந்த கொழுப்பு சக்தி எல்லாமே கரைஞ்சி அது வந்து அதுக்கு எனர்ஜி கொடுத்துட்டே வரும் அந்த மாதிரி. அண்ட் இன்னொன்று வந்து அது என்ன ஆகும்னா கோஸ்டல் ஏரியா சைட்லேயே பறக்கலாம், அதாவது ஒரு டைரக்ஷன் பொறுத்து இருக்கு. கோஸ்டல் ஏரியா இல்லைனா ரிவர் பேங்க்ஸ் அந்த வழியவே பறந்து வரும்போது அதுங்களுக்கு தெரியும் எங்கெங்கே என்ன இருக்குன்ட்டு பார்த்து அதுக்கு ஏற்ற வண்ணமாக அது அமர்ந்திருந்து சாப்பிட்ற நேரமே அதுக்கு ரெஸ்டிங் ஜோனாக தான் இருக்குது. ஸோ சாப்பிட்ற நேரம் மட்டும் ரெஸ்ட் எடுக்கும், மற்றபடி லாங் ஹவர்ஸ் ஆஃப் ரெஸ்ட் எல்லாம் இருக்குது. லாங் ஹவர்ஸ் ரெஸ்ட்டும் இருக்குது. மேபி ஒரு 15 days or 20 days கூட அந்த இடத்துல இருக்கலாம், ரெஸ்டிங் கேப் கூட இருக்கலாம். இது சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரெஸ்டிங் பீரியடே 15 days இருக்கும் அப்படின்னா அப்போ டோட்டல் டிராவல் எவ்வளோ பண்ணும், அதில் மேக்ஸிமம் டேஸ் இந்த மாதிரி டிராவல்லே செலவழிக்கிற பறவைகள் எது? ஆமாம், அவ்வளோ கிலோமீட்டர்ஸ் பறக்கும் போது மாசக்கணக்கில் தானே பறக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாப் கேப்ஸ் விட்டு அது பறந்துட்டே வரும். ரெஸ்ட் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு அதோட டயட்ரி நீட்ஸ்ன்னு சொல்கிறாங்களா, அது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்பீஷீஸ். அந்த ஸ்பீஷீஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் அதோட மைக்ரேஷன் ரூட் அண்ட் டைம் ஆஃப் இயர். ஸோ அதனால அது இடையில ஸ்டாப் ஓவர் பண்ணி கூட அது வந்து சேர்ந்துடலாம். 79 127 km/h அது பறக்கலாம். அவங்களுக்கு அவ்வளோ ஆற்றல் இருக்கிறது. இப்போ பருவநிலை மாற்றங்களுக்காக வந்து இடம்பெயரும் பறவைகள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போது நம்ம ஊரில் எங்கெங்கே சரணாலயங்கள் இருக்கோ அங்கே நமக்கு தெரியும் இந்த சீசனில் தான் வெளியூர்லேருந்து வரும் அப்படின்னு தெரியும். ஸோ எந்த மாதிரி பருவ காலத்தை வந்து அவாய்ட் பண்ணிட்டு அந்த பறவைகள் இங்கே வருது? அதாவது எந்த மாதிரி பருவ காலங்களில் பொதுவாக மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் மைக்ரேட் ஆகும், இல்லை நம்ம நாட்டில் இருக்கிற சரணாலயங்களுக்கு வர்ற பேர்ட்ஸ் வந்து நம்மளோட எந்த வெதரை தேடி இங்கே வருது? ஓவர் வின்டர். இப்போ வந்து தூர தேசத்தில் வந்து ரொம்ப வின்டர் இருக்கும் போது என்ன ஆகும்னா இங்கே வரும் வாய்ப்பு இருக்குது. அப்போ தான் அந்த நவம்பர்லேருந்து மார்ச் வரை நான் சொன்ன மாதிரி அந்த டைமில் நம்மளுக்கு வந்து மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் நல்லாவே பார்க்கலாம். ஏன்னா இங்கே இறையும் அந்த டைமில் நல்லா இருக்கும். அண்ட் இங்கே வந்து அவ்வளோ குளிர் இருக்காது, ஓரளவுக்கு அதுக்கு பேரபிளாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அது வந்துடும். இனப்பெருக்குது எப்பவுமே முட்டை வந்து குஞ்சு பொரிக்கிறதுக்கு வந்து வார்ம் கிளைமேட் தேவைப்படும். ஓவர் வின்டர் ஆகிற இடத்துல வந்து அதுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தான். அதுக்கேற்ற வண்ணமாக அது வந்து மைக்ரேட் ஆகிடும். மேம் இப்போ இவ்வளவு கிலோமீட்டர் வந்து அது பறந்து வருது அப்படின்னும் போது இப்போ ஃப்ளைட்டுக்கெலாம் இருக்கிற மாதிரி அதுக்கு என்ன சிக்னல் இருக்கும் மேம்? எப்படி அது கண்டுபிடிக்குது? ஏன்னா அது வந்து பெரும்பாலும் கீழே இறங்கி வந்து ரெஸ்ட்டும் எடுக்கிறது இல்லை. ஸோ வானத்தில் தான் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் உயரத்தில் பறந்துட்டு இருக்கும்போது அதுக்கு எல்லாமே அதை சுற்றி மேகம் தான். ஸோ கீழே எது மேலே கடந்து நம்ம போயிட்டு இருக்கோம்னே தெரியாதுன்னும் போது அது என்ன சிஸ்டம், எதை வச்சு வந்து அந்த வழியை கண்டுபிடிச்சி இந்த பறவைகள் வருது? அதை தான் நேவிகேஷன் சொல்லுவாங்க. எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட், சன், மூன், ஸ்டார்ஸ், அந்த செலஸ்டியல் பாடிஸோட இது சன்லைட் தான் மோஸ்ட்லி அதுக்கு வேணும் மைக்ரேட் பண்ணுறதுக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா ஜெனட்டிக், இட்ஸ் வித்தின் த பாடி. ஹார்மோனல் சேஞ்சஸ், சென்ட்டு, ஸ்மெல்லு, அதாவது ஒரு கூட்டம் ஏற்கனவே போயிருக்கும், அதனால பின்னாலேயே அதை தொடர்ந்து வர அந்த சென்ட் ஸ்மெல்லு. அப்புறம் ஃபைனலாக நான் சொன்னது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பேர்டு, அது வந்து லீட் பண்ணி அடுத்ததும் பின்னாலேயே ஃபாலோ பண்ணி வந்துடும். அந்த மாதிரி கூட இட் கேன் டூ. அப்போ ஒரு பறவை வந்து ஒரு வருஷம் சீசனுக்கு வந்து ஒரு நாட்டுக்கு வந்துட்டு திரும்பி அதோட இடத்துக்கு போயிடுச்சுன்னா திரும்பி அடுத்த வருடமும் அதே இடத்துக்கு வருமா, இல்லை வேற இடம் தேடி போகுமா? அதே இடத்துக்கு தான் வரும். அது வாழ்நாள் முழுக்க எப்பெல்லாம் மைக்ரேட் ஆகணும், எப்பெல்லாம் அதுக்கு சூழ்நிலைங்க சரியில்லையோ ஒரே இடத்துக்கு தான் அது போயிட்டு அங்கே சில மாதங்கள் தங்கினா திரும்பி அதனுடைய இடத்துக்கு வந்துடும். இப்போ நம்ம வந்து ஃப்ளெமிங்கோஸ்ன்னு சொல்கிறோம்ல, ஃப்ளெமிங்கோஸ் வந்து மைக்ரேட் ஆகி வருது. கரெக்டாக நம்ம வந்து புலிக்கெட் லேக்கில் இந்த டைமில் நீங்கள் போய் பாருங்கள், ஃப்ளெமிங்கோஸ் இருக்கும். முட்டுக்காட்டில் போய் பாருங்கள், இருக்குது ஃப்ளெமிங்கோஸ். ஆர் சூலூர்பட்டில் போங்க, கரெக்டாக அது அந்த டைமுக்கு தான் அது வருது. அப்புறம் அந்த எண்ட் ஆஃப் த சீசன் மார்ச் இல்லை ஏப்ரல் எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஹார்ட்லி 1-2 இருந்திருக்கும். மேபி அது கொஞ்சம் லேட்டாக அது மைக்ரேட் ஆகி வந்திருக்கலாம். அண்ட் அது வந்து ஜுவனைல் ஸ்டேஜாக கூட இருக்கலாம். அது கொஞ்சம் வளர்ந்து அதுக்கப்புறம் திருப்பி அது போகிறதாகவும் இருக்கலாம். பொதுவாக நமக்கு வந்து தமிழ்நாட்டில் பறவைகள் சரணாலயம் அப்படின்னா நமக்கு வந்து எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சு வந்து வேடந்தாங்கல் சரணாலயம். அது இல்லாமல் இப்போ நீங்கள் புலிக்கட் லேக்குக்கு வரும் அப்படின்லாம் சொன்னீங்க. ஸோ இந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் இந்தியாலையும் எத்தனை அஃபீஷியல் சரணாலயங்கள் இருக்குது?
இந்தியாவில் பார்க்க போனீங்கன்னா 72 பறவைகள் சரணாலயம் இருக்கிறது. ஆந்திர பிரதேஷில் பார்த்தீங்கன்னா நெல்லப்பட்டு பேர்ட் சாங்சுரி இருக்குது. ராஜஸ்தானில் வந்து யூ ஹேவ் பரத்பூர் பேர்ட் சாங்சுரி. கேரளாவில் வந்து வி ஹேவ் குமாரகம் பேர்ட் சாங்சுரி. இதெல்லாம் கொஞ்சம் நல்ல ஃபேமஸான சாங்சுரிஸ். கர்நாடகாவில் வந்து ரங்கனந்திட்டு கேட்டிருப்பீங்க, ரங்கனந்திட்டு பேர்ட் சாங்சுரி. குஜராத்தில் வந்து உங்களுக்கு கட்ச் பஸ்டர்ட் சாங்சுரி இருக்குது. மற்றபடி நமக்கு ஆல் ஓவர் இந்தியா வந்து 72 பேர்ட் சாங்சுரிஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து வேடந்தாங்கல் தவிர நம்மளுக்கு இன்னும் 14 பேர்ட் சாங்சுரிஸ் இருக்குது. காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னாக்கா கரிக்கிலி பேர்ட் சாங்சுரி இருக்குது. சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல வந்து வெட்டங்குடி பேர்ட் சாங்சுரி இருக்குது. ராமநாதபுரம் பார்த்தீங்கன்னாக்கா காஞ்சிரங்குளம் பேர்ட் சாங்சுரி. அதில் வந்து நம்ம நிறைய பெலிகன்ஸ், ஹெரான்ஸ், டீல்ஸ் அந்த மாதிரிலாம் பார்க்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஸ்வாம்ப் பேர்ட்ஸ்னும் இருக்குது. ரொம்ப தண்ணி இல்லாமல் கொஞ்சம் புஷஸ், வீட்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துல கூட அதில் கூட நிறைய பேர்ட்ஸ் இருக்கும். அதாவது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வாத்து வகைகள், சின்ன சின்ன பேர்ட்ஸ் மாதிரிலாம் அதெல்லாம் இருக்கும். தீர்த்தங்கல் பேர்ட் சாங்சுரி, சங்கரக்கோட்டை பேர்ட் சாங்சுரி இருக்குது. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து புலிக்கட் லேக் சாங்சுரி இருக்குது. அப்புறம் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்லயும் உங்களுக்கு இருக்குது. கூந்தங்குளம் அது ரொம்ப ஃபேமஸ் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல. அது என்னன்னா அந்த கூந்தங்குளம் பேர்ட் சாங்சுரி வந்து பேர்ட்ஸ் நிறைய வந்து மைக்ரேட்டரி பேர்ட்ஸ்லாம் வந்து அடங்குறனால என்ன பண்றாங்கன்னா அந்த டைம்ல தான் உங்களுக்கு அந்த தீபாவளி டைம் வரும். பட்டாசு வெடிக்காம அவங்க அந்த இடத்த வந்து அப்படியே அந்த பேர்ட்ஸ்க்காகவே அவங்க அதை பாதுகாத்து வராங்க. ஸோ அந்த மாதிரி மக்களுக்கிடையில விழிப்புணர்வும் இருக்குது அந்த பேர்ட்ஸ் எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்காக. ஸோ நம்ம தமிழ்நாடு நம்மளுக்கு வந்து 15 பேர்ட் சாங்சுரிஸ் இருக்குது. எந்தெந்த வகையான பறவைகள் நம்ம நாட்டை தேடி வருது மேம்? அப்படி பார்த்தீங்கன்னாக்கா வின்டர் மைக்ரன்ஸ் இருக்கு, சம்மர் மைக்ரன்ஸ் இருக்கு. வின்டர் மைக்ரன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா சைபீரியன் கிரேன். அது வந்து சைபீரியாலேருந்து நார்த் இந்தியாவுக்கு வருது. எஸ்பெஷலி அந்த பாங் டேம் லேக்னு இருக்குது ஹிமாச்சல் பிரதேஷ்ல. அப்புறம் சுந்தர்பன்ஸ் இஸ் ஃபேமஸ் ஃபார் மேங்க்ரூவ்ஸ் அண்ட் ஆல் தட், அண்ட் டைகர். கிரேட்டர் ஃப்ளமிங்கோ குஜராத்தில் இருக்குது. பார் ஹெடட் கூஸ், ப்ளூ த்ரோட் மைக்ரேட் ஆகி வருது. அப்புறம் டிமோசில் கிரேன்னு வாங்க, இது வந்து யூரேஷியாலேருந்து மொங்கோலியா டு இந்தியா. ஸோ அது ஒரு ஸ்டாப் ஓவர் இருக்குது. அதுக்கு மொங்கோலியா வந்து அது வந்து இந்தியாவுக்கு வருது. ராஜஸ்தானில் பரத்பூர் பேர்ட் சாங்சுரிலையும் இருக்குது. அப்புறம் பிளாக் டெயில்ட் காட்விட்னு சொல்லுவாங்க, அதுவும் இருக்குது. அது வந்து ஐஸ்லாண்ட்லேருந்து இல்லைன்னா ரஷ்யா அது மூலமாக நார்த் இந்தியாவுக்கு வருது. எஸ்பெஷலி அது வந்து லோ லேண்ட் வெட் கிராஸ் லாண்ட்ஸில் காணப்படுது. சம்மர் மைக்ரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ளூ சீக்ட் பீ ஈட்டர்னு இருக்குது. அது வந்து ஆஃப்ரிக்கா அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் யூரோப்பில் இருந்துட்டு பெனின்சுலர் இந்தியாவுக்கு வருது. அது ஏன் வருதுன்னா இனப்பெருக்கத்துக்காக தான் வருது. அடுத்தது ரோசி பெலிக்கன், அது வந்து யூரோப்லேருந்து நார்த் இந்தியாவுக்கு வருது. அது வந்து ஷாலோ ஃப்ரெஷ் வாட்டர் லேக்ஸில் தான் தங்கி இருக்குது. பிளாக் கிரவுண்ட் நைட் ஹெரான்னு சொல்லுவாங்க, அது வந்து அர்ஜென்டினா, சிலி, சைனாலேருந்து பெங்கால் ரீஜனுக்கு வருது இந்தியாவில். மற்றபடி நம்மக்கிட்ட உள்ள காமன் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வந்து காமன் கிரெயின், அது வந்து சைபீரியன், சென்ட்ரல் ஏஷியாவில் ப்ரீடிங் டெரிட்டரிஸ் இருக்கனால வெட்லேண்ட் ஹேபிட்டன்ஸ் எங்கெல்லாம் இருக்குதோ, அதாவது ஈரப்பதம் உள்ள இடங்கள் எங்கெல்லாம் இருக்குதோ இந்தியாவில் அங்கெல்லாம் வந்து சேருது. லெஸ்ஸர் சாண்ட் ப்ளோவர்னு சொல்லுவாங்க ஒரு பேர்டு, அதுவும் வந்து ப்ரீடிங் கிரவுண்ட்ஸ்லேருந்து ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வருது. எஸ்பெஷலி கோஸ்ட்லேண்ட் வெட்லேண்ட்ஸ் அண்ட் பீச்சஸ்க்கு வருது. அது வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியா டு வெட்லேண்ட்ஸ் அண்ட் லேக்ஸ் இன் இந்தியா. லேக்ஸ் இன் இந்தியான்னு பார்க்கும் போதே மோஸ்ட் ஆஃப் த லேக்ஸ், இப்போ சில்கா லேக், புலிக்கட் லேக்லாம் ரொம்ப பெரிய பெரிய லேக்ஸ். ஸோ அந்த இடங்களெல்லாம் கூட அது பெயிண்டட் ஸ்டாக் நம்ம ரொம்ப காமனாக பார்க்கலாம். அப்புறம் அமூர் ஃபால்கன் மைக்ரேட்ஸ் ஃப்ரம் நார்த் ஈஸ்டர்ன் சைனா அண்ட் சைபீரியா டு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா வருது. ஒரு சீசனுக்கும் எத்தனை பறவைகள் வருது அப்படின்ற பேர்ட் கவுண்டிங் பண்ணுறாங்கல்ல, அது எப்படி பண்ண முடியுது மேம்? ஒவ்வொரு இடத்துலையும் வாலண்டியர்ஸ் இருப்பாங்க. அதாவது பேர்ட் கவுண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனேயே பீப்புள் வில் பி வெரி அலர்ட். அதாவது ஒரு மாத கணக்கு வச்சுப்பாங்க. February 1 28 ஃபெப்ரவரின்னு வரைக்கும் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒவ்வொரு நாளும் வேரி ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர், ஒன் ஸ்டேட் டு அனதர். ஸோ அப்படி அவங்க பண்ணும்போது என்ன ஆகும்னா, அவங்க போய் ஒரு ஏரியா மார்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கவுண்ட் பண்ணிகிட்டே வருவாங்க. குரூப்பாக ஆட்களை அலோகேட் பண்ணிடுவாங்க. அவங்க அதில் வந்து கவுண்ட் பண்ணணும். ஏன்னா அது வந்து டூப்ளிகேட் ஆகக்கூடாது டேட்டா. இன்னொன்று, சில பேர்ட்ஸ் வந்து ஒரு டிஸ்டன்ஸை தான் அவங்க பார்க்க முடியும். ஸோ அதனால அவங்களுக்கு எக்யூப்டாக இருக்கணும். நான் சொன்னது போல் பைனாக்குலர், டிஎஸ்எல்ஆர் கேமராஸ் எல்லாம் நல்ல பவர்ஃபுல் கேமராஸ் எல்லாம் வச்சுருக்கணும். அண்ட் ஃபீல்டுக்குள்ளே அவங்க போகும்போது கண்டிப்பாக அவங்க பூட்ஸு அதெல்லாம் போட்டு அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணி தான் அவங்க போகணும். அதுக்கேற்ற மாதிரி போய் குரூப்ஸாக போகும்போது ஒவ்வொரு குரூப்பும் இந்த இடம் அப்படின்னு அலோகேட் பண்ணி கொடுத்துருங்க, இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு. ஸோ அவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க அந்த கவுண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சைட் இருக்கும். ஸோ இங்கே சென்னையில் நடக்கும்போது கூட ஒரு இடத்துல நைட் எல்லாரும் மீட் பண்ணி எவ்வளோ பேர்ட்ஸ் பார்த்துருக்கீங்க, என்னென்ன பேர்ட்ஸ் பார்த்துருக்கீங்க, அவ்வளோத்தையும் அவங்க ரெக்கார்ட் பண்ணி அந்த டேட்டாவை சப்மிட் பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது பேஸ் பண்ணி தான் அந்த பேர்ட் கவுண்ட்டை வந்து அவங்க
பண்ணுறாங்க. இப்போ இந்த பேர்ட் கவுண்ட் போகிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம பார்த்தது எந்த வகையான பறவை அப்படின்னு தெரியணும் இல்லையா? இதுக்குன்னு ஸ்பெஷலாக படிச்சுட்டு அப்படி இருக்கிறவங்க தான் போக முடியுமா, இல்லை சாதாரணமாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது நான் வாலண்டியர் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு போய் பேர்ட் கவுண்டிங் பண்ண முடியுமா? இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி குரூப்ஸாக போடுறாங்க இல்லையா, அதில் ஒரு எக்ஸ்பர்ட் இருப்பாங்க. ஸோ அந்த ஃபீல்டு கைடு எல்லாம் எக்ஸ்பர்ட், அவங்களுக்கும் வேற ஆப்ஸ் எல்லாம் இருக்கும் அண்ட் அவங்க சில லோக்கல் கைட் புக்ஸும் வச்சுருப்பாங்க. ஸோ அதை வச்சு அவங்க பேஸ் பண்ணி எப்பவுமே வந்து ஒரு ஃப்ரெஷரை கூட தான் போடுவாங்க. ஸோ தட் அவங்களும் அந்த டெக்னிக்கை படிச்சுக்குவாங்க அண்ட் தென் ஃபீல்டுக்கு நெக்ஸ்ட் டைம் போகும்போது தே கேன் ஆல்சோ பி எமர்ஜிங் லீடர்ஸ் ஃப்ரம் த க்ரௌட். இப்போ இந்த மாதிரி இடம்பெயர்ந்து வர பறவைகளுக்கு அந்த புது இடத்துல என்னென்ன ஆபத்துகள் இருக்கும்? பாம்புகள் வந்து முட்டைகளை வந்து சாப்பிட்டுடலாம், இல்லைன்னா வந்து அங்கே உள்ள லோக்கல் பறவைகள் வந்து இதை விரும்பாமல் அவங்கள தொந்தரவு செய்யலாம்னு சொன்னீங்க. அது தவிர வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமா? கிளைமேட், ஹார்ஷ் வெதர், அதாவது அதுக்கு ஃபேவரபிளா இல்லாத ஒரு கிளைமேட், பருவமாற்றம் ஆகும்போது அந்த இடங்கள்ல வந்து ஒருவேளை அது இறை தேடி வரும்போது இந்த இடத்துல இப்படி இருக்குமே ஆனா இப்போ அது இல்லையேன்னு பார்க்கும்போது ஹார்ஷ் கிளைமேட்ஸ் ஆர் ஆல்சோ பாசிபிள். மற்றபடி சொன்ன மாதிரி பிரெடேட்டர்ஸ். பருவநிலை அப்படின்னு சொல்லும் பொழுது பொதுவாகவே பூமியே வந்து நிறைய மாறிடுச்சு. எல்லாருக்குமே அந்த கஷ்டம் இருக்க தான் செய்யுது. விலங்குகளாக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் இந்த பருவநிலை மாற்றம் அப்படின்றது எல்லாருடைய வாழ்க்கையும் பாதிக்குது. அதனால இந்த பறவைகளினுடைய மைக்ரேஷன் எதுவும் குறைஞ்சிருக்கா, மாறி இருக்கா சமீபத்தில்? இன்வென்ட்ரி அண்ட் மானிட்டரிங் மெத்தட்ஸ்னு சொல்லுவாங்க. இன்வென்ட்ரினா முன்னால என்னெல்லாம் பேர்ட்ஸ் இந்த இடத்துக்கு வரும், ஸோ அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணணும். அடுத்தது வந்து எவ்ரி இயர் இந்த பேர்டு வந்திருக்கா என்றதை வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ வெட்லாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு ரிசர்ச் யூனிட்டே இருக்கும். ஸோ அவங்க வந்து இது எல்லாத்தையும் ஒவ்வொரு பருவகாலம் மாறுமோ என்னன்னாலும் அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ இந்த நம்பர் கவுண்ட் குறைஞ்சிருக்கு, ஸோ பேஸ் பண்ணி அவங்க டேட்டா பேஸ் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டேட்டா பேஸ் எடுத்து பார்த்தாக்கா we will definitely know whether they have in huge numbers or அந்த நம்பர் வந்து குறைஞ்சிருக்கா இல்லை ஏறி இருக்கான்றதை நம்ம கண்டிப்பாக அறிய முடியும். டெம்பரரி அப்போ அந்த வருடம் ஏதாவது ஒரு பெரிய டிசாஸ்டர் இருந்தது, ஒரு புயலோ இல்லாட்டி ரொம்ப கடுமையான மழையோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் இது டிஸ்டர்ப் ஆகும். அதர்வைஸ் இந்த பருவநிலை மாற்றங்களால இந்த மைக்ரேஷன்ல ரொம்ப பெரிய சேஞ்சஸ் இல்லைன்னு சொல்ல வரீங்க? ரொம்ப சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்காது. இப்போ நீங்க சொன்ன பெரும்பாலான சரணாலயங்கள் பார்த்தாக்க வெட்லாண்ட்ஸாக தான் இருக்கு. இப்போ வேடந்தாங்கலா இருந்தாலும் சிலிக்கா லேக்கா இருந்தாலும் சுந்தர்பன்ஸா இருந்தாலும் எல்லாமே. அப்போ எல்லா சரணாலயங்களுமே இந்த மாதிரி வெட்லாண்ட்ஸாக தான் இருக்குமா, இல்லை ட்ரையான இடங்களுக்கும் பறவைகள் மைக்ரேட் ஆகி வர்றதுண்டா? வெட்லாண்ட்ஸ் நம்ம சொன்னோம்னா டெரெஸ்ட்ரியல் பேர்ட்ஸும் இருக்கும், நாட் மெனி மைக்ரேட்டரி பேர்ட்ஸ். ஸோ ஒரு சரணாலயம்னு பார்க்கும்போது அதில் தண்ணி வெட்லாண்டும் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு மோர் ஆஃப் வாட்டர் பேர்ட்ஸ் வரனால அந்த இது மெயின்டைன் பண்ணுறோம். மற்றபடி அதுகளோட நெஸ்டிங்க்கு வந்து கண்டிப்பாக மரங்கள்லாம் தேவைப்படுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது வந்து தண்ணியில் வந்து குஞ்சு பொரிக்க முடியாது இல்லையா, அதனால தனியாக அந்த மரங்கள்லாம் அதோடு சேர்ந்து இருக்கிறது தான். மற்றபடி டெரெஸ்ட்ரியல் பேர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா there are not many migratory birds in terrestrial forms. டெரெஸ்ட்ரியல் பேர்ட்ஸ் வந்து மைக்ரேட்டரியாக இருக்கிறது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது. திக் புஷி ஃபாரஸ்ட் ஏரியாஸில் வந்து அந்த இதில் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் இருக்கலாம். சரணாலயத்தில் தான் அது இருக்கணும்ன்ட்டு அவசியம் கிடையாது. அப்போது மைக்ரேட் ஆகி வர எல்லா இடமும் சரணாலயமாக இருக்கிறது இல்லை, தேவையில்லை. ஏன்னா இந்த டெரெஸ்ட்ரியல் பேர்ட்ஸ் வந்து ஒரு ஃபாரஸ்ட்லேருந்து இன்னொரு ஃபாரஸ்ட்டுக்கு அந்த மாதிரி டெம்பரரி மைக்ரேஷன் நடக்குது. ஸோ அதை தான் சொல்ல வரேன். கோல்டன் ஆரியூல் அந்த பேர்டும் அதுவும் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரப் ஜங்கிள்ஸ்க்கு அந்த மாதிரி வருது. அது இந்த அக்டோபர் நவம்பர் டைமில் வருது. பட் அது வந்து ஃபுல்லாகவே மைக்ரேட்டரி நம்ம சொல்ல முடியாது. அது குஞ்சு பொறிச்சு இப்போ கூட அது வந்து இருக்குது, தமிழ்நாடுல இருக்குது. அது கொஞ்ச நாள் கழிச்சு அது வந்து அதோடைய அடுத்த ஃபாரஸ்ட்டுக்கு அது மைக்ரேட் ஆக வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ காடுலேருந்து இன்னொரு காடுக்கு மைக்ரேட் ஆகிற பேர்ட்ஸ் பற்றி நீங்கள் சொன்னீங்க. ஏற்கனவே ஒரு காடு அப்படின்றதே வந்து அதுக்கு போதுமான அளவுக்கு சேஃபாகவும், காடுன்னும் போது ஆப்வியஸாக வந்து உணவுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து அதுக்கு நிறையவும் இருக்கும். மரங்கள், பழங்கள், வண்டுகள் இதெல்லாம் இருக்குது அப்படின்னும் போது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப அட்வர்ஸ் வெதர்லேருந்து ரொம்ப பனி அங்கேருந்து வார்ம்த்துக்காக வெட்லேண்டுக்கு வருதுன்றது புரிஞ்சிக்க முடியுது. பட் ஒரு காட்டிலேருந்து இன்னொரு காட்டுக்கு போகுது அப்படின்னும் போது இது ரெண்டுமே கிட்டத்தட்ட வந்து தட்பவெட்பம் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் சேஃப்டியும் அதுக்கு அந்த இடத்துல இருக்குது, போதுமான அளவுக்கு உணவும் இருக்கணும் போது எதுக்காக ஒரு காட்டிலேருந்து இன்னொரு காட்டுக்கு மைக்ரேட் ஆகணும்? இப்போது ஒரு ஸ்பீஷீஸ் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து அந்த இடத்துலையே ப்ரீட் பண்ணி வளரும் போது என்ன ஆகும்னா பாப்புலேஷனும் அதிகமாகும், இரையும் குறையும் இல்லையா. ஸோ அந்த டைமில் வந்து இட் கேன் மைக்ரேட். இன்னொன்று வந்து மேம், காடுங்களில் வந்து வர பறவைகள் இல்லைன்னா வந்து பனிமலைகளில் இருந்து வர பறவைகளை பார்க்கும்போது பெரும்பாலும் ஹியூமன் ஹேபிட்டட் அதிகம் இல்லாமல் இடத்துல தான் அதுங்க இருக்குது. பட் தேடி வர்ற இடங்கள் பெரும்பாலும் சரணாலயங்களாக இருக்குது. அப்போ சரணாலயங்கள் அப்படின்னும் போதே மனித நடமாட்டம் இருக்கும், பறவைகள் ஆர்வலர்கள் இருப்பாங்க, வாலண்டியர்ஸ் இருப்பாங்க, சுற்றி பார்க்க போகிற சுற்றுலா பயணிகள் இருப்பாங்க. ஸோ அதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காதா அதனுடைய இனப்பெருக்கத்துக்கு? இப்போ வந்து சரணாலயங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நாட் எவ்ரி ஒன் கேன் கோ. இப்போ ஈக்கோ டூரிசம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, பண்ணுறாங்க.
இல்லை. பட் என்னன்னா பறவை சரணாலயம்னு வரும்போது குவாய்ட்டாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து அந்த பேர்ட்ஸ் அப்சர்வ் பண்ண முடியும். இன்னொன்று வந்து 4 o'clock 5 o'clock ஈவினிங் மேலே தான் அந்த பேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் ரெஸ்டிங் டைமில் இருக்கும். சில நேரம் அது வந்து இறை தேடி போகிற இதாக கூட இருக்கும். ஏர்லி மார்னிங் அண்ட் ஈவினிங். ஸோ பறவைகளை பார்க்கறதுக்கு எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ வந்து எனக்கு வந்து விலங்கியல் துறையில் இருக்கிறனால, எனக்கு எங்கள் அப்பாவும் விலங்கியல் துறையில் இருந்தார். ஸோ அதனால் அதெல்லாம் வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு அந்த டெவலப் பண்ணிட்டேன். அதனால எனக்கு வந்து அதில் ஒரு ரொம்ப ஆர்வம் இருந்தனால நான் வந்து இங்கே போகணும், இங்கே பார்க்கணும்ப்பா, அந்த பேர்ட்ஸ் பார்க்கணும், இது பார்க்கணும். சும்மா ஒரு ரோட்டில் போகும்போது கூட அந்த இந்தியன் ரோலர் இருந்தால் கூட அதை கூட பார்த்து ரசிக்கிற ஆள் நான். இல்லைனா ஒரு ஊட் பிஜி என்ன பார்த்தாலும் பார்க்குற ஆள் நான். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே இந்த ஆர்வம் இருக்கணும்ன்ட்டு நம்ம வந்து எதிர்பார்க்கவே முடியாது. ஸோ அதனால் அந்த ஆர்வம் இருக்கிறவங்க மட்டும்தான் அங்கே போக முடியும். இன்னொன்று உள்ளே போய் நம்ம வந்து சாப்பிடக்கூடாது. ஸோ அதில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இன்னொன்று ப்ரீடிங் டைம்லலாம் மோஸ்ட்லி அவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த சரணாலயங்கள் அந்த டைம்லலாம் திறக்க மாட்டாங்க. இன்னொன்று என்விரான்மெண்டல் அவேர்னஸ் இருக்கிறவங்க அந்த இடத்துக்கு போய் அமைதியாக இருந்து அப்சர்வ் பண்ணுறவங்களா இருந்தாக்கா அந்த இடம் வந்து ஒரு நல்ல இதாக இருக்கும். ஏன்னா ஒரு சத்தம்னாலும் அதுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிரும். அதுகளுக்கு முட்டையிடுறது, குஞ்சு டெவலப் ஆகுது, அதெல்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக அதுக்கு வந்துடும். அதனால நாட் மெனி பீப்புள் வுட் கோ ஃபார் பேர்ட் சாங்சுரிஸ். அதனால தான் வந்து ஜூ விட பறவைகள் சரணாலயத்தில் வந்து சுற்றுலா வந்து குறைவாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா அதனால தான். ஏன்னா சில நேரம் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த டே டைமில் வந்து உங்களுக்கு அந்த ரொம்ப பறவைகளை பார்க்க முடியாது. இருக்கும், ஆனால் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏர்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் நீங்கள் போனீங்கன்னா தான். ஸோ நேச்சுரல் வெட்லாண்ட்ஸ் ஆன் த வே நீங்கள் பார்க்கும் போதுனா அங்கே நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அந்த பேர்ட்ஸ் வந்து அதோட நேச்சுரல் இடமே அதுதான். ஸோ அதனால் அந்த இடத்துல அவங்க பார்க்க. சரணாலயம் நீங்கள் போகும்போது மோஸ்ட் ஆஃப் தெம் சொல்லுவாங்க, நாங்கள் பேர்ட் சாங்சுரி போனோம், ஆனால் ரொம்ப பேர்ட்ஸ் பார்க்க முடியல. சீசனில் தான் போகிறாங்க, ஆனால் அந்த டைமிங் அது வேறுபடுது. ஆனால் 5 o'clock 6 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ மற்ற நேரத்தில் இருக்கும் பேர்ட்ஸ் இருக்கும். இப்போ நம்ம காமன் பேர்ட்ஸ் மாதிரி இக்ரெட்ஸு அந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். மற்றபடி இந்த வெளிநாட்டு பறவைகள் வர பறவைகளை வந்து பார்க்கணுன்னா அது கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம்தான். ஆனால் வெட்லாண்ட்ஸ் இப்போ நம்ம சூலூர்பட்டு மாதிரிலாம் பார்த்தோம்னாக்கா அட் அ டிஸ்டன்ஸ், ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ அது நல்லதாக இருக்கும். அது ஒரு பாத்வே மாதிரிலாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ தட் ஆனால் அமைதலாக இருந்தால் தான் எப்பவுமே நம்மளுக்கு வந்து குருவிகளை பார்த்து ரசிக்க முடியும். நாட் மெனி பீப்புள் வில் லைக் வாட்சிங் பேர்ட்ஸ். அது என்னுடைய அப்சர்வேஷன். சென்னை பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வேடந்தாங்கல் தெரியும். இப்போ நீங்கள் சொல்லி தான் தெரியுது இந்தியாவில் இவ்வளோ பறவைகள் சரணாலயம் இருக்குது, தமிழ்நாட்டிலேயே நம்மக்கிட்ட அத்தனை இருக்குது அப்படின்றது தெரியுது. மக்களுக்கு போதுமான அளவுக்கு இதை பற்றின விழிப்புணர்வு இருக்கா? இதை வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக போய் பார்க்கறதுக்கு ஆர்வம் இருக்கா? இந்த ப்ரெசன்ட் ட்ரெண்டை பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் இருக்குது. இப்போ வந்து ஸ்லோவாக அது வளர்ந்து கொண்டே இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ நேச்சர் லவர்ஸ் ஆகிறாங்க. என்விரான்மெண்ட் நல்லா இருக்கணும் அப்படின்லாம் பார்க்குறவங்க வந்து டெஃபினெட்லி கொஞ்சம் ஒரு நேச்சர் லவராக இருப்பாங்க. சிலர் வந்து ஹில் ஸ்டேஷன்ஸ் போகணும், என்ஜாய் பண்ணணும் அப்படின்லாம் இருப்பாங்க. ஆனால் அந்த பறவைகளை பார்க்க போகிறவங்க வந்து வெரி லிமிட்டட் தான். அங்கேயும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பறவைகள் சரணாலயத்தில் வந்து என்விரான்மெண்டல் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ தட் எல்லாருக்கும் வந்து பேர்ட் கன்சர்வேஷன், நம்ம எப்படி இந்த பறவைகளை பாதுகாக்க முடியும், அந்த மாதிரி லோக்கல் பேர்ட் ஸ்பீஷீஸ் என்னென்ன இருக்குது, அதுக்கு என்னென்ன ஈகோசிஸ்டம் தேவை, அந்த விழிப்புணர்வை வந்து கொடுக்குறாங்க. அதே போல் கைடட் டூர்ஸ்ன்னு இருக்குது. இங்கேயும் நம்ம பார்த்தோம்னா நிறைய பேர்ட் சாங்சுரிஸ் இருக்குது. ஸோ அந்த டூரில் என்ன ஆகுனாக்கா ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாங்க. அவங்களே வந்து பைனாக்குலர் செட் பண்ணி நீங்கள் பாருங்க. ஸோ தட் எல்லாருக்கும் அந்த பேர்ட்ஸை பார்க்கறதுக்கும் ஒரு ஆர்வம் வரும்ன்றதுக்காக, இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து ஒரு பறவை பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபெதர்ஸ் இருக்கும். ஒன்றுக்கு வந்து ரொம்ப ஃபுல்லாக பிளாக்காக இருக்கலாம், ஒன்று ஃபுல் ஒயிட்டாக இருக்கலாம், ஒன்று டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வச்சிருக்கலாம், இந்த மாதிரி. ஸோ டிஃப்ரெண்ட் இது பார்க்கும்போது என்ன ஆகுனா அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ண தெரியும். சின்ன குழந்தையிலேருந்தே நம்ம சொல்லி கொடுத்தோன்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக அவங்க அதை வந்து ஏற்றுக்கொள்வாங்க. அண்ட் அப்ரிஷியேட் பண்ண தெரியணும். அண்ட் அந்த பாப்புலேஷனையும் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் என்ற அவேர்னஸ் வரணும். இன்னொன்று இன்டராக்டிவ் எக்ஸிபிட்ஸ், அதாவது ஊடாடும் அமைப்புன்னு சொல்லுவாங்க, அண்ட் ஒர்க் ஷாப்ஸ் அதையும் கண்டக்ட் பண்ணி, ஸோ தட் அவங்க அந்த வர விசிட்டர்ஸுக்கு கூட முதல்ல அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போகலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட் பார்க்ஸ் இருக்குது. சின்ன பிள்ளைங்க கூட யூ கேன் ஃபீட் த பேர்ட்ஸ். இந்த பேர்ட்ஸ் வந்து நம்ம தலைமையிலலாம் ஏறி நிறைய ஃபாரின் பேர்ட்ஸ் எல்லாம் கூட இருக்குது. அந்த மாதிரிலாம் கொண்டு வராங்க. ஸோ தட் அந்த பிள்ளைங்களுக்கு அது ஒரு அவேர்னஸ் வரும். ஸோ அந்த பறவைகளை பார்க்கும்போது ஓகே இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கா, அப்போ நம்ம நேச்சரில் அது இருக்குதா. ஸோ அந்த பிள்ளைங்களுக்கு உள்ளே இருக்கும், வித்தின் த சைல்டு. பேரண்ட்ஸை பொறுத்து இருக்குது. அவங்க கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கெல்லாம் காட்டினா தான் அது தெரியும். இன்னொன்று இந்த மாதிரி பேர்ட் சாங்சுரிஸில் கூட அந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறாங்க. நம்ம ஜூவில் கூட போனீங்கன்னாக்கா ஒரு டாக்குமெண்ட்ரி போடுவாங்க. அந்த ஜூவில் என்னென்ன ஆர்கானிசம் இருக்குது, என்னென்ன பேர்ட்ஸ் இருக்குது, அது என்னென்ன ஃபீட் பண்ணும், அதெல்லாம் அழகாக அவங்க போட்டு காட்டுவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் அவங்க உள்ளே போகும்போது இதெல்லாம் தான் இருக்குதுன்றதை அவங்க வந்து படிச்சுக்கிறாங்க. அண்ட் இன்னொன்று வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பேர்ட் சாங்சுரிஸில் உள்ளவங்கலாம் தே எங்கேஜ் லோக்கல் கம்யூனிட்டிஸ்.
அக்கம் பக்கம் உள்ள அந்த லோக்கல் பீப்புள், ஏன்னா அவங்களோட தயவு நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஏதாவது ஒரு கலாமிட்டினா அவங்க தே ஆர் த ஒன்ஸ் வில் ஹெல்ப் அஸ். அண்ட் அவங்களுக்கு மோர் நாலேஜ் இருக்கும். அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க இந்த பேர்டு இந்த டைமுக்கு வருமா அப்படின்னு க்ளீனாக சொல்லுவாங்க. ஸோ அந்த லோக்கல் கம்யூனிட்டிஸும் கன்சர்வேஷன் எஃபர்ட்ஸ், பறவைகளை வந்து பாதுகாக்கிற எஃபர்ட்ஸில் அவங்களும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. இது வந்து நம்மளுக்கு சஸ்டெயினபிளாக இருக்கணும் இல்லையா? எல்லா வருஷமும் நம்மளுக்கு அந்த பறவைகள் வரணும். அப்போ தான் நம்மளோட ஈகோ சிஸ்டமும் நல்லா இருக்குது, நமக்கு தெரியும் பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அந்த பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்குதுன்றதுக்கும் இந்த பேர்ட்ஸ்லாம் அங்கே வந்து இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு. மனிதர்கள் மட்டும் இல்லை, விலங்குகளும் சரி பறவைகளும் சரி எல்லா ஆர்கனிசம்ஸும் சேர்ந்து அவங்கவுங்களுடைய ஸ்பேஸில் அடுத்தவங்க பார்ஜின் பண்ணாமல் வாழணும் இல்லையா? ஸோ இந்த பறவைகளுடைய வாழ்க்கையை ஏற்கனவே நம்ம ரொம்ப கடினமாக ஆக்கிட்டோம். சிக்னல்ஸ், செல்ஃபோன் டவர்ஸ், அதிகமான வெளிச்சம், அது மாதிரி பொல்யூஷன், இப்படி நிறைய பண்ணிட்டோம். ஸோ பறவைகளுக்கும் இது ரொம்ப சேஃபான சந்தோஷமான ஒரு உலகமாக மாற்றுறதுக்கு இன்னும் என்னெல்லாம் நம்ம செய்யணும்? லிமிட் த க்ரௌட் ஒன்று. ஏன்னா அதுங்களுக்கு வந்து தே நீட் குவயட் என்விரான்மெண்ட். அதோட பிஹேவியர் இப்போ நம்மளுக்கே வந்து நம்ம வீட்டில் யாராவது டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு கோவம் தான் வரும். அதே போல தான் பறவைகளும் அவங்களோட இடத்துல அவங்களுக்கு அவங்க கம்ஃபர்ட் ஜோன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதனால என்னை பொறுத்தவரையும் நான் என்ன யோசிக்கிறேன்னா, பறவைகளை பற்றி தெரிஞ்சு பறவைகளை பார்க்க போகிறவங்க வந்து நிச்சயமாகவே அவங்களுக்கு உள்ளே அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் அவங்களால அதை ரசிக்க முடியும். அதனால தான் மேபி பேர்ட் சாங்சுரிஸ் வந்து ரொம்ப பிரபலம் ஆகாததாகவும் இருக்கலாம். ஈகோ பார்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாங்க, இதில் நேச்சுரல் ஈகோ டூரிசம்க்கெலாம் விடுற போது என்ன ஆகும்னா, தெர் ஆர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கிற இடத்துல அங்கேயும் நிறைய பேர்ட்ஸ் இருக்குது, நிறைய பேர்ட்ஸ். ஸோ அதை வந்து ரசிக்கிறாங்களோ இல்லையோ எனக்கு தெரியல. பட் அந்த உள்ள அந்த ஸ்ட்ரீம்ஸு அதெல்லாத்தையும் பார்க்கறதுக்கு தான் மக்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போகிறாங்க. இப்போ அஃப்கோர்ஸ் எல்லா இடமும் நம்ம வந்து பிளாஸ்டிக்ஸை தூக்கி கொண்டு போகக்கூடாது, அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபுட்டு சாப்பிடக்கூடாது, சர்டன் ஏரியாஸில் தான் எடுக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்க போனாக்கா இனி வர ஜென்ரேஷனில் வந்து நிறைய பிள்ளைங்க இப்போ இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நேச்சர் நம்ம வந்து ஃபீல்ட் ஸ்டடி பண்ணணும், போய் நம்ம பார்க்கணும், எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்றது இருக்குது. ஸோ ஐ திங்க் இந்த என்விரான்மெண்டல் அவேர்னஸ், இந்த ஜென்ரல் அவேர்னஸ் இப்போ ஒன்றா கிரியேட் பண்ண ஐ எம் ஷுர் தட் இனி வர ஜென்ரேஷன்ஸ் வந்து கொஞ்சம் மோர் டுவர்ட்ஸ் நேச்சர் லவர்ஸாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பறவைகள் சரணாலயத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா எந்தெந்த சீசன் பொருத்தமான சீசன் நம்ம போய் அங்கே நிறைய பறவைகளை பார்க்கறதுக்கு? அக்டோபர்லேருந்து ஃபெப்ரவரி இல்லை மார்ச். This is the best season to watch birds. டிசம்பர் டு ஃபெப்ரவரிலாம் இன்னுமே நல்லாவே பார்க்கலாம். செப்டம்பர் அக்டோபர்லேருந்தே we will have birds coming. That will be an ideal time to see. பறவைகள் போலவே வந்து தேனீக்களும் பறக்குது, ஒரு இடம் விட்டு இடம் போகுது. அவங்களோட லிவிங் பேட்டர்ன் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான் எனக்கு தோணுது. நிஜமாவே அது ரெண்டுத்துக்குள்ள ஏதாவது ஒத்துமை இருக்கா? தேனீக்களுன்னு பார்க்க போனீங்கன்னா அவங்க வந்து பூச்சி வகையை சேர்ந்தது. அது வந்து முதுகெலும்பு இல்லாதவை, இன்வெர்டிபிரேட்ஸ்னு சொல்லுவாங்க. ஆனால் பேர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வெர்டிபிரேட்ஸ், அது முதுகெலும்பு உள்ள பறவைகள். தேனீக்கள்ல வந்து சோஷியல் இன்செக்ட்ஸ், சோஷியல்னா இப்போ வந்து நம்ம தாத்தா பாட்டி அந்த மாதிரிலாம் குடும்பங்கள் இருக்கிற மாதிரி அங்கே வந்து 3 இருக்கு. ஒன்று வந்து குவீன் பீன் இருக்கு, அடுத்தது ஒர்க்கர்ஸ், இன்னொன்று ட்ரோன்ஸ் வந்து இந்த மேல்ஸ். குவீன் பீக்கு என்ன மெயின் வேலைனா முட்டையிடுற வேலை தான். ட்ரோன்ஸ் அது மேல்ஸ். அண்ட் ஒர்க்கர் பீ என்ன ஆகும்னா, அந்த பீ வந்து பறந்து போய் ரொம்ப தூரத்துக்கு போகும், இந்த ஃப்ளவர்ஸ்லேருந்து தேன் எடுத்துட்டு வரும். ஸோ அது எடுக்கும் போது என்ன ஆகும்னாக்கா அந்த பூவில் உள்ள போலன்லாம் அதோட உடம்புல எல்லாம் ஒட்டியிருக்கும். ஸோ இது வந்து நல்ல பாலினேட்டர். அதே போல அந்த விஷயத்துல வந்து பேர்டும் பீயும் நீங்க ஒரே மாதிரி சொல்லலாம். பேர்ட்ஸ் வந்து ஆர் குட் பாலினேட்டர்ஸ். இப்போ நீங்க இந்த சின்ன சன் பேர்டை பார்த்தீங்கனாலே பாருங்களேன், அது அழகா அந்த பூக்குள்ள போய் அதோட பீக் வந்து நல்ல கர்வ்டா இருக்கும், அழகா உள்ள போய் அந்த நெக்டர் எடுத்துட்டு வருது. ஸோ அப்போ என்ன ஆகும், அந்த போலன் எல்லாம் அது மேலே டெபாசிட் ஆகுது. ஸோ அது இன்னொரு இடத்துக்கு பறந்து போகும்போது என்ன ஆகும்னா, அதோட விங் ஆடும் போது அந்த காற்று இதுல வந்து அது பறந்து போகும்போது அந்த போலன் கீழே விழுந்து கூட அது இன்னும் சின்ன சின்ன செடிகள் முளைக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்த விஷயம் என்னன்னாக்கா, பீஸ் வந்து என்ன ஆகும்னா ரொம்ப தூரம் பறந்து போய் ஒரு டான்ஸ் மாதிரி இருக்கும். அந்த டான்ஸ் வந்து என்னன்னா இண்டிகேட்டிங் டு த அதர் பீஸ் தட் த நெக்டர் இஸ் அவைலபிள் இன் தட் பர்டிகுலர் ஏரியா. ஸோ அது சொல்லி கொடுக்குது. ஸோ உடனே எல்லா பீஸும் அந்த இடத்துக்கு போய் அதை கலெக்ட் பண்ணிட்டு வருது. இந்த ஒர்க்கர் பீ என்ன பண்ணுமோ, அங்க போய் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து அந்த சேம்பர்ஸ் இருக்கும். இப்போ நீங்க ஹனி கோம்பு நீங்க பார்த்திருப்பீங்க, அதுல இருந்து தேன் எடுக்கிறாங்க. அந்த ஹனி கோம்பு வந்து அழகா ஹெக்ஸகன் ஷேப்ல இருக்கும், சேம்பர்ஸா இருக்கும். ஸோ அதுக்குள்ள அந்த லார்வா அதெல்லாம் இருக்கும். ஸோ இது என்ன பண்ணும், அது போய் அது சீல் பண்ணும். பீஸ் வேக்ஸ்ன்னுவாங்க, அதை வச்சு அது அழகா சீல் பண்ணி அது ஆக்சுவலி சில ஒர்க்கர் பீஸ் என்ன பண்ணுமோ, அது அங்கேருந்து கலெக்ட் பண்ணி வரும்போது காடு மலையெல்லாம் தாண்டி போயிட்டு அது வரும்போது என்ன ஆகும்னா, அதோட விங்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி டேர் ஆயிருமா. ஸோ அது பக்கத்துல வந்து ஹைவ் கிட்ட வந்து அதை வச்சுட்டு அது மோஸ்ட்லி அது விழுந்து செத்துருமா சம்டைம்ஸ். ஸோ அந்த அளவுக்கு அது பாடுபட்டு போய் கலெக்ட் பண்ணி வந்து பண்ணுது. ஸோ அப்படிதான் அந்த தேனி கூட அது வந்து கெட்டி மெயின்டைன் பண்ணுது. ஸோ அந்த ஃப்ளவர் நெக்டர் அலாங் வித் த சலைவா அதெல்லாம் சேர்ந்து தான் ஹனியா ஃபார்ம் ஆகுது.
அப்புறம் நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்மளுக்கு அந்த தேனீக்கள் மூலமா நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதனால தான் அவங்க சொல்லுவாங்க, தேனீக்கள் இல்லை என்றால் நமக்கு எக்கலாஜிக்கல் பேலன்ஸே இருக்காது. கண்டிப்பா அவங்க 2 பேரும் போது தே ஆர் வெரி குட் பாலினேட்டர்ஸ் அண்ட் தே ஹெல்ப் இன் ப்ராபகேஷன். நீங்க வந்து விலங்கியல் துறை பேராசிரியர்ன்றதுனால பறவைகளையும் தாண்டி எல்லா விலங்குகளுக்குமே வந்து இது வந்து வாழ தகுதி இல்லாத ஒரு இடமா நம்ம ஆக்கிட்டோம். இதுக்காக வீட்டிலேயே தினம் தினம் நாம செய்யற சின்ன சின்ன மாற்றங்கள் கூட வாழுற இந்த விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் எவ்வளவோ உதவியா இருக்கும். அந்த மாதிரி டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல இந்த ஒரு சின்ன சேஞ்சை நம்ம பண்ணிட்டா இதை இன்னும் கூட ஒரு சேஃபரான பிளானட்டா மாற்ற முடியும். இப்போ இண்டிபெண்டன்ட் ஹவுசஸ் விட்டு எல்லாருமே இப்போ வந்து அபார்ட்மெண்ட்ஸ்ல மூவ் ஆக ஆரம்பிச்சு. நீங்க பாத்தீங்கன்னா எல்லா அபார்ட்மெண்ட் மேலேயும் ரூஃப் கார்டன் வச்சிருக்காங்க. ரூஃப் கார்டன் கூட அட்ராக்ட் மோர் பேர்ட்ஸ், பீஸ் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ண முடியும். நிறைய ரூஃப் கார்டன்ஸ்ல நானும் பார்த்திருக்கேன். நிறைய பேர்ட்ஸ் வந்து கத்துறது, சின்ன சின்ன பேர்ட்ஸ் முதற்கொண்டு பெரிய பெரிய பேர்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே வருது. ஈவன் மயில் கூட இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அந்த அவேர்னஸ் இருந்தா போதும். அதாவது ரொம்ப பொல்யூட் பண்ணாம இருந்தோம்னா அது போதும். இன்னொன்று நாய்ஸ் பொல்யூஷன் வந்து இந்த பேர்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்காது. ஒவ்வொரு வீடுகள்லையும் அவங்களே அவேர்னஸோட எல்லாம் பாட்டட் பிளான்ஸ் வச்சாலும் போதும். நல்லா ஏற்ற மாதிரி ஃப்ளவரிங் பிளான்ஸ் வச்சுட்டிங்கனாக்கா தட் வில் ஆல்சோ சர்வ் அஸ் ஃபுட் ஃபார் தி பீஸ் கூட. இப்போ நம்ம வேப்ப மரத்தில் உள்ள பூவையும் அது எடுக்கும். ஆனால் என்ன ஆகணும், ஸ்லைட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தேன் வந்து கொஞ்சம் கசப்பான லைட்டாக ஒரு டேஸ்ட் இருக்குது. பட் இட் இஸ் குட். டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் தேனும் அந்த மாதிரி கிடைக்குது. ஆனால் விழிப்புணர்வு எல்லாருக்கும் இருக்குது. ஒன்லி திங் நம்ம வந்து அதுக்கேற்ற வண்ணமாக நம்ம செயல்பட்டு போனோன்னா, எல்லாருமே அந்த உணர்வோடு போனாங்கனாக்கா கண்டிப்பாக நல்லபடியாக நம்ம கொண்டு வரலாம். வி கேன் லிவ் வித் நேச்சர். பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் கட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதில் அந்த சின்ன சின்ன துண்டுகளாக நாம் அதை வெட்டுறோம். அது குப்பையில் இருக்கும்போது பறவைகள் அதை உட்கொண்டுட்டு அதுக்கு வந்து டைஜஸ்டிவ் ட்ராக்ல ப்ராப்ளம் வருது அப்படிலாம் சொல்கிறாங்க. அது உண்மையா? இன்னொன்று, இந்த பின் எல்லாம் நம்ம போட்டுடுறோம் இல்லையா, இந்த சேஃப்டி பின்ஸ் எல்லாம் கழட்டி நம்ம குப்பையில் அப்படியே போட்டுடுறோம் போது அவங்க இறைக்காக வந்து அந்த குப்பை எதையாவது சாப்பிட முயற்சி பண்ணும்போது அதெல்லாம் உள்ளே போய் அதுகளுக்கு கஷ்டமாயிடுது அப்படி சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மைதானா? பிளாஸ்டிக் வேஸ்ட் என்னன்னாக்கா நிறைய இடத்துல இப்போ செக்ரிகேட் பண்ணுறாங்க. பிளாஸ்டிக்ஸ் தனியாக, பேப்பர் தனியாக, அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ வீடுகளே வந்து கலெக்ட் பண்ணிட்டு போகிறாங்க. பிளாஸ்டிக் கவர் வெட்டும் போது என்னென்னா அந்த சின்ன பிட்டை நீங்கள் வெட்டாமல் சும்மா ஸ்லைட்டாக ஒரு ஸ்லிட் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் ஊற்றிட்டிங்கன்னா அந்த பிட்டை கூட நீங்கள் வந்து கீழே வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் தவிர்க்கலாம். அண்ட் அதுலேயும் வந்து உங்களுக்கு ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை செக்ரிகேட் பண்ணுறவங்களை பொறுத்து இருக்குது. மற்றபடி நீங்கள் சொன்ன மாதிரி பின் அந்த மாதிரிலாம் சொன்னீங்க இல்லையா, டெஃபினெட்லி அது வந்து பாதிக்கப்படலாம் ஆர்கானிசம்ஸ். ஏன்னா அதுங்களுக்கு வந்து தேடி எடுக்க முடியாதுல்ல இறை. யூஸ்வலி அது வந்து வேர்ம் அந்த மாதிரி எடுக்கும். வேர்மோட சேர்ந்து இது வந்ததுனாக்கா நேச்சுரலி அது போக தான் செய்யும். மேம், இப்போ பொதுவாக வந்து சில மிருகங்களோட நம்மளால எப்போவுமே சேர்ந்து ஒத்து வாழ முடியும் நம்மளோட தினசரி வாழ்க்கையில. அந்த மாதிரி மிருகங்களை நம்ம பெட்ஸாக வச்சிருக்கோம். பறவைகளையும் சரி, மீன்கள் வளர்க்குறோம். அது போல வந்து நாய், பூனை, இந்த மாதிரி சில காமனான பெட்ஸ் நம்ம வீட்டில் வச்சிருக்கோம். நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுனாலயோ இல்லைன்னா நமக்கு அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்றதுனாலயோ நம்ம அதை வளர்க்குறோம். பட் அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறோமா, அவங்களுடைய வே ஆஃப் லிவிங்கை நாம் எதுவும் வீணாக்குறோமா? நிச்சயமா மேடம். நம்ம இப்போ பார்த்தோம்னாக்கா பேர்ட்ஸை வந்து கேஜில் போட்டு வீட்டில் வளர்க்குறது வந்து என்னை பொறுத்தவரையிலும் அது வந்து அதுகளுக்கு நல்லது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது வந்து ஃப்ரீயாக பறந்து போற வேண்டிய பறவைகள். இப்போ சில வீடுகளில் நம்ம பார்த்தோம்னாக்கா பால்கனி மட்டும் வச்சிருக்காங்க. அதில் வந்து பேர்ட் ஃபீடர்ஸ் மாதிரி அதை மட்டும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க பேர்ட்ஸை வந்து கேஜில் வைக்கல. ஸோ சில பறவைகள் வந்து அதை உணர்ந்து வந்து அந்த பேர்ட் ஃபீடர்ஸ்லேருந்து சாப்பிட்டுட்டு போயிடுது. ஸோ அதை வந்து ரசிக்கிற மக்கள் இருக்காங்க. ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரிலாக்ஸேஷன். நம்ம மைண்டும் நல்ல ரிலாக்ஸ்டாக இருக்கும். சரி, அந்த பறவை வந்து சாப்பிடுதுனாக்கா இன்னும் நம்ம கொஞ்சம் அதில் ஃபீட் போடலாம், அப்போ இன்னும் பறவைகள் வரும், நம்ம பார்க்கலாம் அப்படின்றது வந்து நல்லா இருக்கு. அந்த மக்களுக்கு வந்து நேச்சர் நிஜமாவே அவங்க ரசிக்கிறனால அவங்களுக்கு அது ரொம்ப இஷ்டமா இருக்கு. கேஜ்ல போட்டு வளர்க்குற பேர்ட்ஸை வந்து ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் குட் பிகாஸ் தே ஹாவ் டு ஃப்ளை அண்ட் பி ஆன் தேர் ஓன். இந்த மாதிரி நம்ம பேர்ட் ஃபீடர்ஸ் வச்சு, அதனால இப்போ நிறைய இடங்களை பார்த்துறோம். நம்ம எல்லா இடமும் மோஸ்ட்லி பேர்ட் ஃபீடர்ஸ் தனியாக மரங்கள் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. ஸோ தட் எந்த பேர்ட்னாலும் வந்து அதை ஃபீட் பண்ணிட்டு போகலாம். நம்ம டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸையும் நம்ம அப்சர்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வசதியா இருக்குது. நாங்கள் பார்க்காத பல அழகான விஷயங்களை பறவைகளை பற்றி எங்களுக்கு சொன்னீங்க. ஆராய்ச்சி வாழ்க்கை அப்படின்றது அதில் என்ன மாதிரி கஷ்டங்கள் இருக்கும், அதுலேயும் என்ன மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள், அதில் என்னெல்லாம் ரசிக்கணும் அப்படின்றத எங்களுக்கு நிறைய சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேடம். நன்றி, வணக்கம். இதுவரை வலசை வலம் சென்னை கிறிஸ்துவ கல்லூரியின் உயிரியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் ஆனந்தி ரேச்சல் லிவிங்ஸ்டன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.